நான் 2 மொழி தான் படிக்கலாம்னு என்னை கட்டுப்படுத்தக்கூடிய ஆள் நீ யார்? உனக்கு ஏன் அந்த அதிகாரத்தை? இப்போ தர்மேந்திர பிரதான் காசு கொடுக்காமல் தமிழகத்தை பழிவாங்குகிற நீங்க தானே சொன்னீங்க. மோடி கொடுத்த காசுல தானடா ஜல்ஜீவன் திட்டம் நடந்துச்சு. அந்த குழாயில தண்ணியை கொடுக்க வேண்டிய நீ ஏன்டா கொடுக்கலப்ப? மோடி கொடுக்கிற காசை கொள்ளையடிச்ச பயிலுவ நீங்க தானே. இந்த டெமோக்ரஸியின் தகப்பன் என்று சொல்லலாம், இல்லை தாய் என்று சொல்லணும்னா அது இந்தியாவை தான் சொல்ல வேண்டும். சட்டம் ஒழுங்கு என்பது தமிழகத்தில் இல்லை. அப்போ அதன் அமைச்சராக இருக்கக்கூடியவர் எப்படிப்பட்டவராக இருக்கார் அப்படின்னா, இதை பற்றி எவனா கேள்வி கேட்டாச்சுன்னா இதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல விரும்பவில்லை. அவர்கள் வைத்தறிச்சல் பிடிச்சவன், இதை பிடிச்சவன், இது சொல்கிறதுக்கு ஒரு போலீஸ் மந்திரி வேணும். அப்போ அன்று மோடி FCRAயில் உங்களுக்குள்ள பணத்தை தடுத்தது நியாயம் என்பதை உங்களுக்கு பணம் கொடுத்த நாடு சொல்கிறது. நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய செய்திகள்: பழவந்தாங்கல் ரயில் நிலையத்தில் பெண் காவலர் மீது பாலியல் வன்கொடுமை தாக்குதலுக்கு முயற்சி. புதிய கல்விக் கொள்கையை ஏற்கும் வரை நிதி ஒதுக்க முடியாது, தர்மேந்திர பிரதான் அதிரடி பதில். ஸ்டாலின் நிர்வாகத்தின் லட்சணத்தை அமைச்சர்கள் முன்னிலையில் போட்டுடைத்த கனிமொழி. பேச்சோடு நிற்காமல் நடந்து காட்டுங்கள், மேற்குலக நாடுகளுக்கு பாடம் எடுத்த அமைச்சர் ஜெய்சங்கர். இந்திய தேர்தலில் குழப்பத்தை ஏற்படுத்த 180 கோடி அமெரிக்க நிதியை தடுத்த எலன் மஸ்க். இந்த செய்திகளை குறித்து நாம் திரு பாலகௌதமன் அவருடன் சிந்திக்க இருக்கிறோம். வாருங்கள் நேயர்களே. வணக்கம். வணக்கம் அம்மா. ரயில் நிலையத்திற்கு வெளியே பெண் காவலரிடம் பாலியல் அத்துமீறல் நடந்துள்ளது. எங்கன்னு பார்த்தோம்னா, சென்னை பழவந்தாங்கல் ரயில் நிலையத்துக்கு வெளியே தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. பழவந்தாங்கல் ஸ்டேஷனுக்கு வந்த உடனே அந்த பெண் காவலர் இறங்கி கொஞ்சம் அரவமற்ற பகுதியில் இறங்கி நடக்க முற்படும் பொழுது இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. இது யார் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் என்பதை இப்போ போலீஸ்காரர்கள் தனிப்படை அமைத்து விசாரித்து வருகிறார்கள். அதே நேரம் இப்போ அந்த பகுதியில் உள்ள CCTV காட்சிகளும் ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது. கேட்டாச்சுன்னு சொன்னோன்னா உலகத்தில் எல்லாரும் ஏதோ எங்கள் அரசாங்கத்தின் மீது பழி சுமற்றுகிறார்கள், இவர்களுக்கெல்லாம் பதில் சொல்வது என் வேலை இல்லை அப்படின்னு ஒரு முதல்வர் சொல்கிறார். அவர் தான் ஹோம் மினிஸ்ட்ரி அவர் கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு இருக்காருங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். அதனால் போதையிலிருந்து இப்போ காமத்தலைநகராகவும் சென்னை மாறி இருக்கிறதுங்கிறத நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வரோம். இது காரணம் ஒன்றும் இல்லை. ஏற்கனவே இந்த சென்னை பல்கலைக்கழகத்தில் நடந்த சம்பவம் வரும்போது அந்த கோர்ட் 2-3 கேள்விகளை கேட்ட உடனே எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அப்போ ஸ்ரீடிவியில் கூட நான் சொன்னேன், இதை பாருங்க, இந்த கோர்ட்டு இன்றைக்கி சொல்லியிருக்கிறது CBI விசாரணை தேவையில்லை என்று சொல்வதை இவர்களை காப்பாற்றுவதற்காக அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தை பதிவு செய்தோம். இப்போ கூட கோர்ட்டு இப்போ ரீசெண்டாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பாராட்டி இருக்கிறதாம் சென்னை போலீஸுக்குள்ள இந்த விசாரணையை. என்னடான்னா, ஒரு பெரிய ஆஃபீஸர் கூட அவங்க சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி. அப்போ நீதிமன்றங்களில் தீர்ப்பு வரும்போதே இதுக்குள்ள இண்டிகேஷன் என்ன நமக்கு தெரிய வருகிறது. அதனால் நீதிமன்றத்தில் போனாலும் இந்த அரசாங்கத்துக்கு எதிராக தீர்ப்பு வராது என்பது ரொம்ப தெளிவாக தெரிகிறது இப்போ. அதனால் இந்த மாதிரியான போக்கு இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய ரவுடிகளுக்கு ரொம்ப சாதகமாக அமைந்து கொண்டிருக்கிறது. யார் அந்த சார்னு ஒரு கேள்வி வந்தது. உடனே இவரே முதல்வர் யார் அந்த சார்னு இவரும் கேட்டுட்டார். உடனே அந்த விஷயம் முடிஞ்சு போச்சு. யார் அந்த சார் தெரியணுமா? பிரச்சனையே இல்லை, நீங்கள் கொஞ்சம் ரிசைன் பண்ணுங்க, 10 நாள் என்ன GM ஆக்குங்க, நான் யார் அந்த சார்னு கண்டுபிடிச்சி சொல்லிடுறேன். ரொம்ப கஷ்டமெல்லாம் வேண்டாம். எதனால் அது யார் அந்த சார்னு எல்லாருக்கும் தெரியவும் செய்யும். இப்போ எதுக்கு நான் சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னால், தமிழ்நாட்டில் இந்த மாதிரி தொடர்ந்து, அதுவும் குறிப்பாக தலைநகர், இன்னும் பழவந்தாங்கல் அப்படின்னு சொல்ல போனால் ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தில் உள்ள இடம் பழவந்தாங்கல். இன்னும் அதுக்கு அந்த பக்கம் போனீங்கன்னா நல்ல ரெசிடென்ஷியல் லொக்காலிட்டி நங்கநல்லூர் இருக்கு. அப்போ இப்படிப்பட்ட ஒரு ஹார்ட் ஆஃப் த சிட்டிலேயே அதுவும் ஒரு பெண் போலீஸுக்கே இப்படி நடக்குதுன்னா, சாதாரண பெண்களின் பாதுகாப்பு எப்படி இருக்கும் என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். சட்டம் ஒழுங்கு என்பது தமிழகத்தில் இல்லை.
அப்போ அதன் அமைச்சராக இருக்கக்கூடியவர் எப்படிப்பட்டவராக இருக்கார் அப்படின்னா, இதை பற்றி எவனா கேள்வி கேட்டாச்சுன்னா இதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல விரும்பவில்லை, அவர்கள் வைத்தறிச்சல் பிடிச்சவன், இதை பிடிச்சவன், இது சொல்றதுக்கு ஒரு போலீஸ் மந்திரி வேணும். அதே மாதிரி அங்கே ஒருத்தன் போதையில் ஒரு பூந்து வெட்டிக்கிட்டு இருக்கான். வெட்டிக்கிட்டு இருக்கும்போது அதுக்கு அவர் ஒரு விளக்கம் சொல்கிறாரு. அப்போ கூட போதைங்கக்கூடிய வார்த்தையை கூட அவருக்கு வந்து பயன்படுத்துறதுக்கு கஷ்டமாக இருக்குது அசம்பிளியில். ஸோ இந்த மாதிரியான இந்த அரசின் போக்கு அயோக்கியர்களை வளர்த்து விடுகிறது. ரோட்டில் போகிறான், காரை வச்சு மறித்து ஒரு பொண்ணு வண்டியை பிடிச்சி விரட்டுறான். திமுக கொடி கட்டி இருக்கிற கார், உடனே அது பிடிக்கிறதுக்கு முன்னாடி போலீஸ் ஸ்டேஷனில் போலீஸ் ஆஃபீஸர் ஒருத்தர் விளக்கம் சொல்கிறார். டோலில் வண்டியை நிப்பாட்டாமல் இருக்கிறதுக்கு, பார்க்கிங் ஃபீஸ் கட்டாமல் இருக்கிறதுக்காக அவர்கள் திமுக கொடியை கட்டியிருக்கிறார்கள். அப்போ என்ன அர்த்தம்? ஒரு அட்மிஷன் ஸ்டேட்மெண்ட்டு, நீ திமுக கொடியை கட்டியாச்சுன்னா நீ டோலில் காசு கொடுக்க வேண்டாம், பார்க்கிங் கொடுக்க வேண்டாம். அதுக்கப்புறம் அவரே ஒரு நான் வந்து அதிமுக, எங்கள் அப்பா, அவர் எம்ஜிஆர் சினிமாவெல்லாம் பார்ப்பார். யார்? அக்யூஸ்டு. அப்போ இந்த அக்யூஸ்டு யார்? அப்போ வந்து இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுக்க வச்சது நீங்கள் தானே கொடுத்துருக்கணும். ஏன்னா உங்கள் கஸ்டடியில் இருந்தானே அது வெளியில் வந்திருக்கணும். அப்போ போலீஸ்காரங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, ரவுடியா திமுக காரன் இருக்கான், அயோக்கியத்தனம் திமுக காரன் பண்ணால் அவனை காப்பாற்றி விடுவதற்கு ஒரு காவல்துறை இருக்கிறது. அப்போ நீங்கள் என்ன அயோக்கியத்தனம் பண்ணியாச்சுனாலும் மாற்றமே வேறு வழியே இல்லாமல் மாட்டினா இந்த மாதிரி பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த கேஸு கோர்ட்டுக்கு போகும். அங்கே போன உடனே அவங்க ஒரு 4 கேள்வி வேகமாக கேட்பாங்க. கேட்ட உடனே நம்ம பத்திரிகைகள், ஐயோ கவர்மெண்ட் எப்படியெல்லாம் கோர்ட்டு திட்டுருச்சு பார் அப்படின்னு ஒரு 10 பேர் அதில் எழுதி கொஞ்சம் சந்தோஷப்பட்டுப்பாங்க. ஃபைனலி அட் தி எண்ட் ஆஃப் த டே நத்திங் வில் ஹேப்பன். ஸோ இந்த மாதிரி தான் தமிழகம் என்பதை அயோக்கியத்தனம் பண்ணக்கூடிய அம்புட்டு பயிரிடம் புரிஞ்சுட்டான். தொடர்ந்து தமிழகத்தில் இந்த விஷயம் நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ பெண்களுக்காக எங்கே பிரச்சனை நடந்தாலும், மணிப்பூரில் நடந்ததை பார்த்தாயாங்கிறேன். ஏன்னா உங்கள் வீட்டு வாசலே டெய்லி நடந்துக்கிட்டு இருக்க. என் மணிப்பூர்லாம் ஒன்றும் போக வேண்டாம். வேளச்சேரில் தான் ஸ்டாலின் அவர்களுக்கு வீடு இருக்குது. அப்படியே உள்ள குறுக்க அப்படி வந்தாச்சுன்னா போதும், பக்கம்தான் பழவந்தாங்கல். அந்த ஒரு ரோடு தென்னிக்கையில் டிராஃபிக் கூட அதிகம் இருக்காது. அந்த லிங்க் ரோடு, அந்த ஒட்டிய ரோட்டில் சோப்பு லைட் இல்லாமல் கூட கார் வேகமாக வர்ற ரோடு தான். அங்கேயே நடக்குதே, இவர் என்ன ஒன்றாரு? அதனால் இந்த அரசாங்கத்தில் கிரிமினல்கள் கட்சியை வைத்திருக்கிறார்களா, இல்லைன்னா கட்சியே கிரிமினல்களின் கட்சியா அப்படிங்கக்கூடியதில் தான் இப்போ விவாதமே இருக்க வேண்டியிருக்கு. நான் ஒரு க்ரைம் பண்ணணுமா, எனக்கு டிஎம்கேங்கிற ஒரு லைசன்ஸ் வேணும். அப்போது லைசன்ஸ்டு கிரிமினல் தான் டிஎம்கேயில் இருக்காங்களா, இல்லை கிரிமினல் லைசன்ஸ் வாங்குவதற்கு டிஎம்கேக்கு வர்றாங்க? இதுதான் இன்னைய ஒரு சூழலாக தமிழகத்தில் இருக்கிறது. சட்டம் ஒழுங்கு என்பது இல்லை. பெண்களுக்கு பாதுகாப்பற்ற மாநிலம் என்று ஒரு மாநிலம் பாரத நாட்டில் சுட்டிக்காட்டப்பட வேண்டும் என்றால் அது தமிழகம் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இருப்பதற்கு வாய்ப்பில்லை. புதிய கல்விக் கொள்கையை ஏற்கும் வரை தமிழகத்திற்கு நிதி ஒதுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் சொல்லியிருக்கார். அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, தமிழக அரசு சட்ட விதிமுறைகளை மதிக்காமல் இருக்கிறது ஏன் அப்படிங்கிறதும் கேட்டிருக்கார். ஏற்கனவே அதாவது அவர் ஒரு காசி சங்கமம், அந்த தமிழ் சங்கமம் நிகழ்ச்சியில் கலந்துட்டு வெளியில் வரும்போது பத்திரிகையாளர்களுடைய கேள்விக்கு பதிலளிக்கும் போது தான் இதை சொல்கிறாரு. பத்திரிகையாளர்கள் கேட்குறாங்க, ஏன் தமிழகத்துக்கு மட்டும் நீங்கள் இன்னும் 2152 கோடி இந்த கல்விக்கான நிதியை ஒதுக்கவில்லை அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் இதை சொல்கிறார். ஏன் தமிழகம் மட்டும் ஏற்கலை, முன்னாடியே புதிய கல்விக் கொள்கையில் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்து போட்டாங்க, இப்போ அரசியல் காரணங்களுக்காக அதை மறுத்து பேசுகிறார்கள், இந்த மாதிரி ஏன் இவங்க மாறாக செயல்படுகிறார்கள்? இப்போ நாங்கள் மும்மொழி கொள்கை அப்படின்னு சொல்கிறது என்ன? மும்மொழி கொள்கை அப்படின்னு சொன்னால் தமிழ், அதுக்கப்புறம் ஆங்கிலம், அதை தவிர வேறு ஏதாவது ஒரு மொழி எதை வேணால் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாமே. கன்னடம், மலையாளம், ஏதாவது ஒரு 3வது மொழியை மாணவர்கள் பயின்று விட்டு செல்லலாமே. 2வது, மும்மொழி கொள்கையில் தாய்மொழிக்குத்தானே நாங்கள் அதிக அளவில் அதற்கான இதையும் கொடுத்துருக்கிறோம், இடமும் கொடுத்துருக்கிறோம். அப்படி இருக்கும்பொழுது என்ன பிரச்சனை இவர்களுக்கு? இது வேண்டுமென்றே அரசியலாக்குகிறார்கள். அதனால் நாங்கள் இப்போதைக்கு அந்த நிதியை ஒதுக்க முடியாது அப்படின்னு சொல்லி தர்மேந்திர பிரதான் அவர்கள் ரொம்ப திட்டவட்டமாக கூறியிருக்கிறார். வரவேற்கப்பட வேண்டிய விஷயம் தர்மேந்திர பிரதான் அவர்களுக்குள்ள இந்த ஸ்டேட்மெண்ட். ஏன்னா அதுக்கப்புறம் சொல்லிக்க, எங்களது உரிமையைத்தான் கேட்கிறோம், நாங்கள் பிச்சை ஏற்கவில்லைன்னு தமிழ்நாட்டில் இருந்து இவனுங்கிறது கத்தியிருக்கானுங்க. என் கேள்வி, எனக்கு ஒரே ஒரு கேள்வி தான்,
நான் என்ன படிக்கணும்னு முடிவு பண்ணுற உரிமையை அவன் திமுகவுக்கு கொடுத்துருக்கான். கண்டிப்பாக கொடுக்கல இல்லை. கொடுக்கல. ஏன்னா அவன் வந்து எதை நீ படிக்கிறத படிக்காதேன்னு சொல்லி தடுத்தானா? இல்லை, தடுக்கல இல்லை. அவன் ஏதாவது 3 மொழி படி. என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போ நான் கேட்குறேன், உன் இருமொழி கொள்கை அப்படின்னு வரும்போது ஆங்கிலத்தை படிக்க வேண்டும் என்று நீ ஏன் திணிக்கிறாய்? கரெக்டு தானே. நீ ஏன் திணிக்கணும் ஆங்கிலத்தை படிக்கணும்னு? அப்போ அன்றைக்கி ஈவே ராமசாமி நாயக்கன் சொன்னது தானே உங்கதை, ஆங்கிலத்துக்காகத்தான் ஏன் நானே ஹிந்தி எழுத்தேன்னு. கண்டிப்பாக. அடுத்தது இதில் என்ன தொடர்பு இருக்கு? இந்த புதிய கல்விக் கொள்கையில் தாய்மொழி கட்டாயம். ஆமாம். நீங்கள் உங்கள் மொழி கொள்கையில் நீங்கள் தாய்மொழி கட்டாயம்னு நீங்கள் என்னைக்கு சொன்னீங்க? இல்லை. நீங்கள் ப்ரோக்ராம் எல்லாம் நடத்துனீங்க 2010. உங்கள் செம்மொழியில் பேசினவங்கள்லாம் தமிழ் வந்து ஏட்டுக்கு சுரைக்கா, அது கறிக்கு உதவாது, எல்லாவனும் ஆங்கிலத்தை படின்னு சொன்னவங்க தானே நீங்கள். அப்போ ஆங்கில திணிப்பு பண்ணக்கூடிய நீ அப்படியே வந்தாலும் திணிச்சாலும் என்னையா தப்பு? ஏன் நீ இங்கிலீஷை திணிக்கிறது இல்லை? தமிழ் கட்டாயம் தமிழகத்தில், இதை மும்மொழி கொள்கை சொல்கிறது. அது தவிர அவன் எக்ஸ்ட்ராவா எனக்கு ஒரு மொழியை கூட கொடுக்குறான். நான் படித்து நல்லாகணும்னு சொல்லக்கூடியவன் திணிக்கிறவனா, அதே நேரத்தில் வந்து என்னடனா இங்கிலீஷ் கல்விக்கு வால் பிடிக்கிறவன் வந்து யார் 2 மொழி தான் படிக்கலாம்னு என்னை கட்டுப்படுத்தக்கூடிய ஆள் நீ யார்? உனக்கு ஏன் அந்த அதிகாரத்தை கொடுத்தான்? என் கேள்வி இதுதான். யார் திணிக்கிறது? அதுக்கப்புறம் இவர் சொல்லியிருக்காரு, இது எங்களது உரிமை, நாங்கள் நீ எனக்கு தந்தே ஆகணும். ஏன்னா தமிழக மக்களுடைய இன்னொரு பக்கத்தை பார்ப்பீங்க அப்படின்னு நல்லா வேறு சொல்லியிருக்கேன். ஆமாம், சரி. இப்போ நான் உங்கள் பக்கத்திலலாம் கேட்குறேன். இது ஆற்காட்டு வீராசாமியார் குடும்பம் ஒரு பள்ளிக்கூடம் நடத்துது, இந்த சென்னை பப்ளிக் ஸ்கூல்னு. சன்ஷைன் உங்கள் ஆமாம் ஸ்டாலினுக்குள்ள மகள் அவங்க நடத்துகிறாங்க. ஒவ்வொரு ஊர்லேயும் இந்த மாதிரி எந்தெந்த கட்சிக்காரமெல்லாம் என்னென்ன பள்ளிக்கூடம் நடத்துகிறான்னுங்கக்கூடிய லிஸ்ட்டை இன்றைக்கி ராதாகிருஷ்ணன் அவர்கள் அவருக்குள்ள ட்விட்டர் பக்கத்தில் போட்டிருக்காரு. இதில் எவ்வளவு பள்ளிக்கூடத்தை நீங்கள் தமிழ் மீடியத்தில் நடத்துறீங்க? ஏன் இந்த பள்ளிக்கூடத்திலேயே இந்த ஒருத்தர் இருக்கார் தூமு, அவர் பேசுறதுக்கு முன்னாடி நான் வந்து தமிழில் பேசினா ஃபைன் ஒன்றும் போட்டுற மாட்டேங்களேன்னு சொல்லிவிட்டு தான் பேசவே செய்கிறாரு. இந்த யோக்கியதையில் இருக்கக்கூடிய நீங்கள் எதுக்கு இதெல்லாம் பற்றி பேசணும்னு எனக்கு புரியலை. கண்டிப்பாக. அதுக்கு அடுத்தது இது ஒரு காங்கிரஸிலிருந்து ஒரு எம்பி, அதை ஏதோ இந்த ஐஏஎஸ் படிச்சுப்பட்டு ரிசைன் பண்ணிவிட்டு இந்த திருவள்ளூர்லேருந்து ஜெயிச்சாராம். இன்னும் சொல்ல போயாச்சுன்னா அவருக்காகத்தான் ஒருத்தர் பேசிக்கிட்டு நடந்தார் நம்ம ஊரில். அது பேர் என்ன சங்கர், சவுக்கு சங்கர். அப்புறம் அவரை பிடிச்சி இந்த திமுகக்காரங்க உள்ளே போட்டு விட்டாங்க. அது அவருக்கால அவர் புரிஞ்சுக்கணும் நீங்கள். அவர் தான் அவரை வந்து பேசலான்னு சொல்லி வளர்த்தி விட்டார். ஏன்னா அவர் வேறு சில பொலிட்டிக்கல் கால்குலேஷனை வச்சுக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருந்தார். அதில் என்ன அப்படின்னா, அவருக்கு ஏதோ ஒரு ஐஏஎஸ் அவர் ஒரு ரிட்டையர்டு ரிசைன் பண்ணிட்டு வந்தார், ஏதோ கோபிநாத்னு பேர், திருவள்ளூர். அவர் உடனே நாங்கள் தமிழர்கள் காசி சங்கம் தமிழ் சங்கம் கேட்டோமா? ஏன்னா இது காசி சங்கத்தில் தான் இது நடந்திருக்கு. அதனால தான் நான் கேட்குறேன். ஏன்டாப்பா பாரத் ஜோடோ யாத்திரை என்ன தமிழ் உங்கள்கிட்ட வந்து கேட்டானா? கேட்கலையே. இல்லை ராமசாமி நாயக்கனுக்கு செலவு என்ன தமிழ் உங்கள்கிட்ட வந்து கேட்டானா? அண்ணாதுரைக்கு வீதி வீதியாக செலவு என்ன தமிழ் அவன்கிட்ட வந்து கேட்டானா? யாரும் கேட்கல. ஒருவேளை வந்துட்டு வந்து கேட்கல. இல்லை கருணாநிதி கூட இப்போ செலவழிக்கிறீங்க. யாரும் கருணாநிதி தமிழ் வந்து உன்ட்ட விலைன்னு கேட்டானா? சென்னை சங்கமம் உங்கள்கிட்ட வந்து கேட்டானே, நீ இப்போ நடத்தித்தான் தீரணும்னு எவனா வந்து நின்னானா? ஜெகத் காஷ்மீரை நீங்களும் துட்டடிக்கிறதுக்காக வேண்டி பண்ண கூத்து தானே இதெல்லாம். ஏன்னா இப்போ இதெல்லாம் கேளுங்களேன் அங்கே போய். ஏன் கேட்டேன் நீ ராகுல் காந்திகிட்ட போய் நாங்கள் நீ வா அப்படின்னு ஒட்டுமொத்த தமிழ்நாடு என்ன ஏங்கியா கிடந்தது? ஒருவேளை உங்கள்கிட்ட வந்து கேட்கலையே. தமிழகம் கேட்டுதா? அப்போ தமிழகங்கிறது யாரு? உங்களை மாதிரி 4 வயலுக்கு தான் தமிழகமா? அப்போ நாங்களாம் தமிழகம் இல்லையா? ரயிலுங்கிறது தமிழகம் போயிட்டு இருக்கான். நீ துட்டு கொடுத்தல ஆளை கூட்டு போற. பாருங்க, இப்போ பிரயாகராஜில் கும்பமேளா நடக்குது, கோடிக்கணக்கில் போகிறான், சொந்த காசை போட்டுக்கிட்டு போகிறான். உன்ன மாதிரி காசு கொடுத்தா ஹஜ்ஜுக்கு கூட்டு போனா இல்லை, உன்ன மாதிரி காசு கொடுத்தங்கிறது விவசாய போராட்டத்துக்கு அழிச்சுட்டு போனா. இதுதான் தமிழகம் கேட்கறது. இனி அந்த இடத்தில் அவர் பேசி இருக்கிறார், அது வேற. இன்னைக்கு அதுக்கப்புறம் அடுத்த பக்கத்தை பார்க்கும். அடுத்த பக்கம் நான் ஒன்று கேட்குறேன். இந்த அடுத்த பக்கத்தை என்னைக்கு தமிழகம் பார்த்துருக்கணும்னா, ஜல்லிக்கட்டுக்கு தடை விதிச்சதில்லை உங்கள் காங்கிரஸ் கவர்மெண்ட்டு. அன்னைக்கு நீ மானமுள்ளவனாக இருந்திருந்தாச்சுன்னா என்ன பண்ணி இருக்கணும்னா,
அன்னைக்கு தடை விதித்த இந்த கட்சியில் நான் இருக்க மாட்டேன்னு சொல்லி இவர் வந்து இந்த கட்சியிலே சேர்ந்திருக்கப்படாது. கண்டிப்பா. தமிழகம் ஜல்லிக்கட்டை கேட்டது, தமிழகத்துக்கு ஜல்லிக்கட்டை மறுத்தது யார்? இந்த காங்கிரஸ் கட்சி தானே. காங்கிரஸ் கட்சி. அவ கேட்டா தான் கொடுக்கணும். நீ அன்னைக்கு ரிசைன் பண்ணிட்டு போனியா? சரி, அன்னைக்கு திமுக மந்திரிகள்லாம் ஏன் அன்னைக்கு அந்த இருந்தீங்க அந்த கட்சியில? அன்னைக்கே சப்போர்ட்டை விட்ரா பண்ணியிருக்கலாம்ல. தமிழனின் தன்மௌனமான ஜல்லிக்கட்டு மறு பக்கத்தை காணிச்சிருக்கலாமே. பார்க்க சகிக்காதா இருக்கும், காணிச்சிருக்க மாட்டாங்க. காவேரியில் வந்து ட்ரிபியூனல் அமைக்கணும்னு சுப்ரீம் கோர்ட் ரூலிங் கொடுத்தது. மோடி ஆட்சிக்கு வந்த பிறந்தானே அதுக்கு அமைக்கப்பட்டது. அப்போ மறுபக்கத்தை நீ காணிச்சிருக்கலாமே. முல்லை பெரியார் அணைக்குள்ள ஹைட்டை உயர்த்தணும் உங்க ஆட்சி இருந்தது, என்ன பண்ணீங்க? மோடி வந்து தான் அது உயர்த்தப்பட்டது. அன்னைக்கு நீங்க மறுபக்கத்தெல்லாம் காட்டல. அன்னைக்கெல்லாம் நீங்க தமிழனுக்கு மறுபக்கத்தை காட்டினீங்க. இன்னைக்கும் தமிழனுக்கு மறுபக்கத்தை தான் காணிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அதனால உன் மறுபக்கம் எவ்வளவு அசிங்கமானதுன்னு உலகத்துக்கே தெரியும். உன்னால ஒன்றும் முதல்ல நீ அந்த மறுபக்கத்தெல்லாம் உன் பள்ளிக்கூடத்தில் போய் காட்டு. அதனால இன்னைக்கு இந்த மத்திய அரசு எடுத்திருக்கக்கூடிய இந்த முடிவு என்பது மிகவும் சரியான முடிவு. தமிழகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு மூளை வளர்ந்து விடக்கூடாது என்பதில் ரொம்ப தெளிவாக வேலை செய்கிறது இந்த தமிழ்நாடு அரசு. இன்றைக்கி பாரத சர்க்கார் ஒரு தெளிவான முடிவு எடுத்திருக்காங்க. என்ன எடுத்திருக்காங்கன்னா, ஏன்னா எல்லா மாநிலத்தில் இருக்கக்கூடியவனும் 3 மொழி படித்து, எல்லாவனும் வந்து நல்ல ஹையர் சயின்ஸு அது இதுன்னு எல்லாவனும் கோர்ஸ் படித்து, அவ்வளவு பேரும் புத்திசாலித்தனமாக இருக்கும்போது இந்த ஒரு மாநிலம் மட்டும் அரசியல் காரணங்களுக்காக முட்டாள் மாநிலமாக இருக்கக்கூடாது. காரணம் என்ன? ஜென்ரலாக இதுக்கு முன்னாடியெல்லாம் நான் டெல்லிக்கு போயிருக்கும்போது அந்த செக்ரட்டேரியட் போயாச்சுன்னா நிறைய தமிழ்காரங்களை பார்ப்போம். இன்றைக்கி அதெல்லாம் குறைந்து விட்டது. காரணம் என்னென்னா, இந்த திராவிட ஆட்சி பண்ண குட்டிச்சோறுனால இதெல்லாம் நாசமாக போச்சு. அப்போது தமிழ்நாட்டில் வந்து ஒரு வீழ்ச்சி என்பது கல்வி என்ற ஒரு டொமைனில் வந்ததுன்னா பாரத நாட்டிற்கே அது ஒரு பேராபத்தாக அமையும் என்பதை உணர்ந்து உள்ளது மத்திய அரசு. இதை திமுகவும் உணர்ந்ததுனால தான் இங்கே முட்டா பயல்களை மட்டும் வைக்கணும், எவனும் படித்து வாழ்ந்துடக்கூடாது. அப்போ நம்ம ஊரும் ஒழிஞ்சு போகும், அதுவும் ஒழிஞ்சு போகும். அப்போ முட்டா பய ஊரில் யாரா பெரிய தலைவராக இருக்க முடியும்? பெரிய முட்டாள் தலைவனாக இருக்க முடியும். இதுதான் இந்த திராவிட சித்தாந்தம் என்பது. அதனால் என்னை பொறுத்தளவில் இது மட்டும் இல்லாமல் இந்த எந்தெந்த விஷயத்திலெல்லாம் ஒரு நேஷ்னல் லெவல் பாலிசிக்கு திமுக ஒத்துக்கலையோ அந்த எல்லா சிஸ்டத்திலையும் வந்து மத்திய அரசு வந்து தடை விதிக்கும். கேள்வி என்னென்னா, என்னை நான் அப்போ இந்த நாட்டே நிர்ணயிக்கிறது தான் இந்த பார்லிமெண்ட். அந்த பார்லிமெண்ட் தான் சட்டம் இயற்றுகிறது. அப்போ பார்லிமெண்ட்டுக்கு மேலே மரியாதை இல்லையா? அப்போ அது மக்களுக்குள்ள கருத்தாகாதா? அதனால் இந்த மாதிரியான தமிழகத்தை முட்டாளாக்கக்கூடிய பணியை திமுக செய்கிறது. இன்னும் சொல்ல போனால், உன் இருமொழி கொள்கையோட ரிசல்ட் என்ன? நீ இந்த மும்மொழி கொள்கையினால் என்ன, உன்னை திணிப்பதை நாங்கள் எதிர்க்கிறோம். உன் இருமொழி கொள்கை என்ன பண்ணிச்சு? இன்றைக்கி எம்ஏ தமிழ் படித்தவனுக்கு கூட இன்றைக்கி ஒரு பேராகிராஃப் ஒழுங்காக தமிழில் எழுத தெரிய மாட்டேங்குது. நாடு முழுக்க சர்வே எடுத்தான், தாய்மொழியில் யாரா மோசமாக எழுதுறாம்னு. ஹிந்தி இல்லாத மாநிலங்களில் உள்ளதில் அதில் ஒழுங்காக எழுத தெரியாத மாநிலங்கக்கூடிய மாபெரும் அந்தஸ்தை பெற்றது தமிழகம். ஏன் உன் இருமொழி கொள்கை 67லேருந்து இன்றைக்கி வரை இருந்திருக்கு. தமிழனுக்கு தமிழ் தெரியாமல் ஆக்கினது தானே உன் கொள்கை. அப்போது இந்த இருமொழி கொள்கை என்பது ஆங்கிலம்தான் பிரதான மொழி. தமிழை ஒழித்தது இருமொழி கொள்கை. இப்போ வேறு மாநிலங்கள்லாம் மும்மொழி வச்சுக்கிட்டு இருக்கேன். அவன் கன்னடத்துக்காரன் ஒழுங்காக தான் கன்னடத்தை படிக்கிறான், மலையாளி ஒழுங்காக தான் மலையாளத்தை பண்ணுறான், தெலுங்கும் சரியாக தான் தெலுங்கை பேசுகிறான், குஜராத்தியை சரியாக பண்ணுறான். தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் இந்த பிரச்சனை வருது? அதனால் இந்த கொள்கை என்பதில் என்ன முக்கியமான அம்சம்னா, தமிழுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பது மும்மொழி கொள்கை. இருமொழி கொள்கை அந்த முக்கியத்துவத்தை தமிழுக்கு கொடுக்கவில்லை. அதனால் தமிழ் அழிய வேண்டும் என்ற ஈவேராவின் சிந்தனையை செயல்படுத்துவது திமுக. தமிழ் வாழ வேண்டும், தமிழ் உயர வேண்டும் என்ற ஹிந்துத்துவ கொள்கையை முன்மொழிகிறது பாரதிய ஜனதா கட்சி. அதனால தான் இந்த மும்மொழி கொள்கைக்கும் இவங்களுக்கு ஏற்றக்கூடிய முடிய மாட்டேங்குது.
ஏன்னா நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னோன்னா, தென்னாடுடைய சிவனே போற்றி, அரங்கமா நகருளானே. இங்கே எல்லாமே தமிழ் வந்து ஹிந்துங்கிறது தமிழில் தான் இருக்கு. ஹிந்து இல்லை என்றால் தமிழ் இல்லை. அப்போ இந்த ஹிந்துத்துவத்தை ஏற்றெடுக்கக்கூடிய ஒரு கட்சி இருப்பதுனால் தமிழுக்கு இந்த முக்கியம். செங்கோல் அங்கே கொண்டு வச்சு அது ஏன் கொண்டு வைக்கணும்? ஏன்னா அது தமிழருக்கு உள்ளது, அது தமிழன் பெருமைப்படணும். இவங்கள்ட்ட வேற ஏதாவது கோலை கொண்டு வைப்பான். நம்ம நல்லா அதாவது எவனுக்கு என்ன சிந்தனை இருக்கோ அவனுக்கு அந்த சிந்தனை தான் வரும். அதனால் இவங்களுக்கு பண்பாட்டுக்குள்ள பெருமிதம் கிடையாது, மொழிக்கு மேலே ஒரு பெருமித உணர்வு கிடையாது. வெளிநாட்டுக்காரன்ட்டையும் வெள்ளைக்காரன்ட்டையும் வேற வெள்ளைக்காரன் ஏஜென்ட்டையும் வாங்கி திங்கிறவர்கள். அதனால் இவங்க வந்து இதை அழிக்காமல் விடமாட்டார்கள் என்பது உண்மை. இந்த உண்மையை தெரிந்து கொண்டதுனால் மத்திய அரசு இந்த மும்மொழி கொள்கையை இவ்வளவு தூரம் முன்னெடுக்கிறது. மத்திய அரசு இந்த ஸ்டாண்டில் ரொம்ப தெளிவாக இருக்கணும். எக்காரணம் கொண்டும் ஒரு சின்ன ஒரு கன்செஷன் கூட கொடுக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். திமுக ஆட்சியை குறை சொல்லியிருக்கிறார் கனிமொழி அவர்கள். லிஸ்ட் போட்டு அடுக்கி குற்றம் சொல்லியிருக்கிறார். எங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மதுரை தமுக்கம் கூட்டு மைதானத்தில் அங்க வந்து இந்த மதுரை, தேனி, திருநெல்வேலி, தென் மாவட்டங்கள், இந்த மாதிரி ஒரு 11 மாவட்டங்களுக்கான மாநகராட்சி, நகராட்சி, ஊராட்சி இதற்கான அந்த வளர்ச்சி திட்டங்கள் குறித்துன்னு ஒரு கூட்டம் நடந்திருக்கிறது. அதில் அந்த திட்ட அதிகாரிகள் இவங்களெல்லாம் மாநகராட்சி அதிகாரிகள் எல்லாம் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே வச்சு பேசும் பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்க, இப்போ ஜல்ஜீவனுக்கான பைப்புகள்லாம் இருக்குது, ஆனால் தண்ணிக்கான சோர்ஸ் எங்கே இருக்குது, அதை நீங்கள் எதுவுமே பண்ணலை. திருச்செந்தூரில் வந்து கோவிலோட கூட்டத்தை சமாளிக்கிறதுக்கு தேவையான அந்த உள்கட்டமைப்பே இல்லை, அடிப்படை வசதி அங்கே இல்லை. பல இடங்களில் வந்து சாலைகள் வந்து இன்னும் சீரமைக்காமல் இருக்குது, குண்டும் குழியுமாக இருக்குது. அப்புறம் இந்த துப்புரவு பணியாளர்களுக்கு எல்லாத்தையும் வந்து அந்த துப்புரவு பணிகள் எல்லாம் ஒரு தனியார் நிறுவனத்துக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்க, ஏஜென்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதனால் அதில் வந்து நிறைய பணியாளர்கள், வேலை செய்கிற பணியாளர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது, அதெல்லாம் தீர்க்கப்படாமல் இருக்கிறது. அதே போல் அந்த கிரவுண்ட் வாட்டர் அதெல்லாம் போகிற கழிவுநீர் குழாய்கள் அதெல்லாம் வந்து சரி செய்யப்படாமல் இருக்குது, அதெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஒரு பெரிய லிஸ்ட்டை போட்டு இந்த மாதிரி நிறைய சரி செய்ய வேண்டியிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கூட்டத்தில் வந்து நேரு அவர்களும் கலந்து கொண்டிருக்கிறார். ஆமாம், கன்னிமொழியை கூட அந்நியார் என்று சொல்லி அவர் அன்பாக அழைத்தார். லேட் கம்மர் என்று சொல்லி நம்ம வெங்கடேசனை இவர் அழைத்தார். அவன் அந்த கூட்டம் தானே அது? அதே கூட்டம் தான். சரி, அவர் எப்படி இவருக்கு அண்ணின்னு எனக்கு புரியலை. என்னெல்லாமோ சொந்த பந்தங்கள்லாம் உலகத்தில் வளர்ந்து கொண்டிருக்கிறது. நமக்கு இதில் இந்த ஆராய்ச்சி வேண்டாம். ஏன்னா இது கழக ஆராய்ச்சிக்கு மட்டும்தான் இந்த சப்ஜெக்ட் எல்லாம் பொருந்தும். அதனால் விட்டுருவோம், அந்நியார் ஆராய்ச்சியை விட்டுருவோம். ஆனால் ஒன்று, இப்போ ஸ்டாலின் இப்போ என்ன சொல்ல போகிறாரு கனிமொழியை பார்த்து, வயத்தெரிச்சல் பிடித்தவள் அப்படியே திட்டணும். அவர் சொல்லிட்டார்ல, இந்த அரசை வயத்தெரிச்சல் பிடித்தவர்கள் தான் கண்டம் செய்கிறார்கள். இதானே அவருக்குள்ள ஸ்டேட்மெண்ட்டு. அப்போ வந்து கனிமொழி வயத்தெரிச்சல் பிடித்தவர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? கண்டிப்பாக அப்படிதான் எடுத்துக்கணும். ஏன்னா ஏற்கனவே ஒரு குறை கூட சொல்ல முடியாத ஆட்சி, ஒரு குறை கூட சொல்ல முடியாத ஆட்சி. இந்த அம்மா ஒரு லிஸ்டே அடிக்கிறதுக்கு. அப்போ இவ வந்து அதிக வயிற்றுச்சல் இந்த அம்மாவுக்கு இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? கண்டிப்பாக எடுத்துக்க வேண்டியது தானே. இப்போ அதில் போய் இப்போ வந்து இவ வந்து அது பேர் என்ன, தெர்மல் எலக்ட்ரிசிட்டி இப்போ ஜெனரேட் பண்ணிடலாமா அங்கேருந்தே? இல்லை ஜெலுசில் கொடுப்பாங்களா இருக்கலாம். ஜெலுசிலில் நிற்க முடியாது இல்லை, இம்புட்டு வயிற்றுச்சல்ல அந்த அம்மா குட்டியிருக்கும். ஒன்றும் கூட சொல்ல முடியலைன்னு இடத்துல ஒரு லிஸ்டே வந்திருக்குன்னு டெம்பரேச்சர் கூட இல்லையா இருக்கணும். கண்டிப்பாக. அதனால வேணா இப்போ அந்த அம்மா வேற தூத்துக்குடியில் இருக்கிறதுனால, தூத்துக்குடியில் மேக்சிமம் பொல்யூஷன் வந்து தெர்மல் பவர் பிளான்ட்ல இருந்து தான் வருதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதனால் அந்த தெர்மல் பவர் பிளான்ட் வந்து இனிமேல் இந்த அம்மாவின் வயத்திலிருந்து இயங்கும் அப்படின்னு கூட நம்ம இப்போ சொல்லலாம்னு நினைக்கிறேன். எனக்கு நமக்கு தெரியாது, ஏன்னா ஸ்டாலின் அப்படியெல்லாம் கூட யோசிப்பார். ஏன்னா வயிற்றெரிச்சல் பிடித்தவர்கள் மட்டும்தானே இதை வந்து திட்டுறோன்னு சொல்லியிருக்கா. அதனால் இப்போ வந்து அந்த அனாலஜி அங்கே பொருந்தணும்ல. அந்த என்ன ஒரு திமுகவை குத்தம் சொன்னால் அங்கே வயிற்றெரிச்சல் ஆட்டோமேட்டிக்காக வந்துருக்கணும்ல. கண்டிப்பாக. அதனால் அது அப்படி இருக்கலாம். அடுத்தது என்ன அப்படின்னா, அந்த அம்மா அடுக்கடுக்காக என்ன சொல்லுதா, இல்லை ஒன்று அப்படின்னா, நீங்கள் நிறைய இடத்துல ப்ரைவேட்டுக்கு கான்ட்ராக்ட் விட்டுருக்கீங்க. ஆமாம். ஏன்டா மோடி அரசு தான் எல்லாத்தையும் ப்ரைவேட்டுக்கு விற்றுக்கிட்டு இருக்குன்னு சொன்னீங்களே, இப்போ லோக்கலில் நீங்கள் தானடா விற்றுருக்கீங்க. இப்போ கேட்க வேண்டியது என்ன, இப்போ இதுக்கு கான்ட்ராக்டர்களின் ஆட்சி நடக்கிறதா இல்லைன்னா காமன் மேன் ஆட்சி நடக்கிறதான்னு இப்போ அடுக்கு வசனம் பேச வேண்டியது தானே. கண்டிப்பாக. அப்புறம் இந்த 6 சீட்டு வாங்கி நிற்கிறவன் 200 கோடிக்கு கட்சியை வைக்கிறது என்ன கட்சி, அதுக்கு பேர் கம்யூனிஸ்ட் பார்ட்டி. அவங்க தானே இந்த பொது உடைமை, தனி உடைமை,
ஆமா எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்க. சரி, இப்போ இதுக்கெல்லாம் இப்போ என்ன சொல்ல போறிய? நீங்கள் தான் அம்புட்டியும் உத்திரிக்கிய, குப்பையில்தான் ப்ரைவேட்டில் குத்துப்பிட்டான், அங்கே ஊற்றுப்பிட்டான், இங்கே ஊற்றுப்பிட்டான், ஊருக்கெல்லாம் பேசவே இல்லை. இப்போ இதுக்கு இப்போ நீங்கள்லாம் இப்போ என்ன பண்ண போறிய? அதுக்கப்புறம் ஜல்ஜீவன் திட்டத்தில் பைப்பெல்லாம் வைத்து விட்டீர்கள், ஆனால் தண்ணிக்கு நீங்கள் சோர்ஸு பார்த்தீங்களா? இப்போ தர்மேந்திர பிரதான் காசு கொடுக்காமல் தமிழகத்தை பழி வாங்குகிறார். நீங்க தானே சொன்னீங்க, மோடி கொடுத்த காசுல தானடா ஜல்ஜீவன் திட்டம் நடந்துச்சு. அந்த குழாயில தண்ணியை கொடுக்க வேண்டிய நீ ஏன்டா கொடுக்கலப்பா? மோடி கொடுக்குற காசை கொள்ளையடிச்ச பயிலுவ நீங்க தானே. இப்ப தர்மேந்திர பிரதானை பத்தி சொல்றதுக்கு உங்களுக்கு எங்க துப்பு இருக்கு? இந்த தூமு தானே சொன்னார் ரொம்ப இதுக்குன்னு. உங்க அத்தைகிட்ட போய் கேளு, மோடி கொடுத்த காசை உங்க சொந்தக்காரர் நேரு அப்படிதான் சொன்னாங்க. நேருக்கு அண்ணியாரு தானே. அப்போ உங்க அத்தையின் சொந்தக்காரரு, அவர்கிட்ட போய் உங்க அத்தையின் மச்சனர்கிட்ட போய், ஐயா மோடி கொடுத்த காசு நமக்கு தண்ணி கொடுத்தாரு, அதுல எல்லாம் தண்ணி வரல, அது இப்படி திருடி போட்டது நாங்க தான் இப்போ சொல்லணும்ல. கண்டிப்பா தூமு இப்போ சொல்லணும்ல. இப்ப அத்தை இல்ல குற்றச்சாட்டு சொல்லி இருக்கு. இப்ப நம்ம சொல்லியாச்சுன்னு அவர் சொல்லுவாரு, சிலருக்கு இப்பொழுது வயர் எரியும், சிலருக்கு இப்போ பொச்செரியும். ஏன்னா இவர் ஒவ்வொரு இடமா போயிட்டு தெர்மாமீட்டரை வச்சு பார்க்குறாரு யார் யாருக்கெல்லாம் எரியுது. இப்போ உங்கள் அத்தைகிட்ட போய் வச்சு பாருங்க தெர்மாமீட்டர், எரிஞ்சிருக்கணும் இல்லை. இப்போ ஜல்ஜீவன் மோடி போனோம், அயோக்கியத்தனம் நடந்திருக்கு. அதே மாதிரி நகராட்சி பகுதிகளெல்லாம் நடந்திருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ இந்த அர்பன் டெவலப்மெண்ட்டுக்குன்னு சொல்லி ஒரு பணம் மத்திய அரசுலேருந்து வரும், அது சரியாக இப்போ செலவு செய்யப்படவில்லை. நான் சொல்லலை, அத்தை சொல்லியிருக்காங்க. தூமுவின் அத்தை, முதல்வரின் தங்கை, இதெல்லாம் இப்போ சொல்லியாச்சு. இப்போ என்ன பண்ண போறிய? இப்போ அதுக்கு அந்த வாங்கின பணத்தில் ஊழல் நடந்திருக்கிறதுன்னு இப்போ நீங்கள் தானே சொன்னதாக நான் எடுத்துக்கணும். கண்டிப்பாக இல்லை, அந்த பணம் செலவு செய்யப்படவில்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதுக்குள்ள பணத்தை அங்கேருந்து விட்ரா பண்ணியிருக்கக்கூடாதுன்னு கணக்கை காட்டியிருக்கணும். இப்போ அங்கே இதிலேருந்து நீங்கள் வந்து நாங்கள் தான் ரொம்ப எஃபிஷியன்ட் கவர்மெண்ட்டு, நாங்கள் இவ்வளோ தூரம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம், நீங்கள் தான் ஒவ்வொரு தடவை உங்களுக்குள்ள சட்டசபையில் வந்து உங்கள் மந்திரிகள் பேசுகிறார்கள், உங்களுக்குள்ள அறிக்கை மானிய கோரிக்கையில் நீங்கள் வரும்போது அந்த அறிக்கைகள்லாம் நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ அந்த செலவு செய்யப்பட்ட பணம் எங்கே போச்சு? இன்னைக்கு அதுதான் அத்தை கேட்குது இல்லை. இப்போ நம்ம கேட்டால் வைத்தறிச்சலில் கேட்குறோங்க, அத்தை வந்து வயிற்றில் பால் வார்த்து கேட்குது. சொல்ல வேண்டியதுன்னு எங்கே போச்சு? சரி, அந்த கீழே ட்ரைனேஜ் சிஸ்டத்தில் இல்லை. இப்போ சாக்கடை எடுத்தால் ஊழல், குடிக்கிற தண்ணின்னா ஊழல், சாலை இதில் ஊழல். அதுக்கப்புறம் எங்கெங்கே அந்த திருச்செந்தூரில் அர்பன் டெவலப்மெண்ட்டுக்குள்ளே ஃபண்டமெண்டல் விஷயமும் செய்யப்படவில்லை. அதுக்கப்புறம் வேலை செய்கிறதுக்கு அப்பாயின்ட் பண்ணவனையும் ஒழுங்காக கவனிக்கலை. அப்போ எல்லா ஆஸ்பெக்ட்லையும் இந்த அரசாங்கம் வந்து தோத்து விட்டதுன்னு சொல்லி இருக்கிறது யாரு? இப்போ அத்தை தான் சொல்லியிருக்கு. தங்கச்சி சொல்லிவிட்டா இப்போ நீங்கள் இப்போ அதை எழுத்து ஏன் குரல் கொடுக்கல? ஒரு ஆள் வேற ஆன்மீக அரசு இப்போ கூட இடையில சொன்னார், பழனி வந்து நீங்கள் திருப்பதிக்கு நிகராக இன்றைக்கி வச்சுருக்கோம், எங்கேயாவது குறை கண்டுபிடிச்சி சொல்லுங்கள், திருப்பதியில் போயிட்டு இவ்வளோ நேரம் நிற்பான், திருச்செந்தூரில் வந்து நிற்க மாட்டானா அப்படின்லாம் கேள்வி கேட்டாங்க. இப்போ அதையும் அந்த அம்மா சொல்லியிருக்காங்களே, உள்கட்டமைப்பில் கூட்டத்தை நம்மளால் கட்டுப்படுத்த முடியலை, அதாவது கூட்ட சமாளிக்கக்கூடிய அளவுக்கு நமக்கு இல்லை. ஆமாம், நம்ம அல்லேலுயா பாபு தானே அதை சொன்னார். இப்போ அந்த அல்லேலுயா பாபுக்கு வந்து அம்மா பதில் சொல்லிச்சு. இப்போ நம்ம அதுக்கு அன்னைக்கு ஸ்ரீ டிவியில் சொன்னோம். இப்போ இந்த அம்மாவே சொல்லிருச்சே கூட்ட நெரிசல். இப்போ நான் கேட்குறேன், இப்போ இந்த திருப்பதி இதையும் பற்றி பேசினாரு, இப்போ ஒரு மூஞ்சி எங்கே கொண்டு வச்சுப்பாரு? சென்னையில் சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருந்தார் மஞ்சம்பாவம், அப்படியே மேயர் அலுவலகத்தில் உட்காந்துட வேண்டியதுன்னு ஏன் எங்கே இதுக்கெல்லாம் நம்ம வந்து இதெல்லாம் பற்றி இவர் பேசணும்? அதனால் இது வந்து இப்போ என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இது ரெண்டு விதமாக பார்க்கணும். ஒன்று, நான் ஆரம்பத்திலேயே நான் சொன்னேன், அதாவது பல ஆளுகள் வந்து திறமை இதெல்லாம் பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க நாட்டில். ஸ்டாலினையும் விட கனிமொழியார் திறமை உள்ளவர், அதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் ஸ்டாலின் ஏன் முதல்வரானார் அந்த கட்சியில்? ஏன் நீங்கள் இன்றைக்கி அந்த அம்மாவை பிடிச்சி நீங்கள் வந்து இங்கே துணை முதல்வர் ஆக்கியிருக்கலாமே? ஆணாதிக்கம் இருந்த காரணத்தினால்தான் ஒரு பெண் மேலே வர முடியல அந்த கட்சியில். அப்போ அந்த அம்மாவுக்குள்ள பொலிட்டிக்கல் ஃபியூச்சர் மொத்தத்தையும் நீங்கள் சொல்லி முடிச்சிட்டியே. இன்னைக்கு அந்த அம்மா தொகுதியிலேயே இன்னைக்கு அந்த அம்மாவுக்கு பிரச்சனை வரக்கூடிய நாளில் அந்த இடத்துல ஆட்சி மோசமாக நடந்து கொண்டிருக்கிறது.
அடுத்த எலெக்ஷன் நமக்கு தோற்று போடுவோமோன்னு நமக்கு பயம் வந்துருச்சு இந்த பயிலுவை பண்ணக்கூடிய அயோக்கியத்தனத்தில். ஸோ இப்போ அந்த அம்மா என்ன முடிஞ்சு முக்கியமாக முன்னாடியே அதை பற்றி பேசி ஏதாவது செய்து வாங்கிடணும், இல்லைன்னா எலெக்ஷனில் நமக்கு கேவலப்பட்டு போகும். அப்போ இதிலிருந்து ஒன்று என்ன தெரிஞ்சுக்கணும்னா, பப்ளிக் மூட் இன்னைக்கு அகெயின்ஸ்ட் டிஎம்கே போய்கொண்டிருக்கிறது. அந்த எச்சரிக்கை என்பது அவங்க கட்சியின் தலைவர் மட்டுமல்ல, குடும்ப உறுப்பினரிடமிருந்து வந்திருக்கிறது. இது அந்த அம்மா சொல்ல சொல்ல அதிகாரிகள்லாம் ரொம்ப அப்படியே விலவிலத்து போயிட்டாங்கன்னு வேற இந்த பேப்பரில் எழுதியிருக்காங்க. அப்போ இன்னொரு ஆஸ்பெக்ட் நம்ம என்ன பார்க்கணும்னா, இந்த அம்மா எம்பி தானே, இந்த மாதிரி என் தொகுதியில் பிரச்சனை இருக்குங்கக்கூடியது இந்த அதிகாரிகளுக்கு ஏற்கனவே இந்த அம்மா தெரிவிக்கல இல்லை. அப்போ இந்த அம்மா ஆஸ் அன் எம்பி இந்த அம்மா ஒரு ஃபெயில்டு பர்சன் தானே. மந்திரி வரக்கூடிய கூப்பிட்டத்தில் இந்த அம்மா சொல்லிச்சா இவர்கள்லாம் குறிச்சுக்கிட்டாங்களாம். அப்போ இதுக்கு முன்னாடி இந்த அதிகாரிகளுக்கு கூட இது தெரியாமல் இருந்திருக்கணும்னா, அப்போ இந்த அம்மாவுக்கும் அதிகாரிகளுக்கு என்ன தொடர்பு இருக்குது? அப்போ இந்த மாதிரியான விஷயங்களை செய்ய வேண்டும் என்று ஒவ்வொரு இந்த கலெக்டர் மீட்டிங் பலதுக்கு லோக்கல் எம்பி போவாங்க. அப்போ அதிலெல்லாம் இந்த அம்மா வலியுறுத்தாமல் தான் இருந்தாங்களா? அந்த கேள்விகள்லாம் வருது இல்லை. அப்போ இந்த அம்மாவோட பர்ஃபார்மன்ஸ் அஸ் எம்பி எந்த லட்சணத்தில் இருந்திருக்கு? இல்லைன்னு இந்த அம்மா சொல்லணும், நான் ஏற்கனவே இந்த கூட்டங்கள்லாம் சொன்னேன், இவங்க யாரும் நடவடிக்கை எடுக்கலை, நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால் நான் இங்கே பேசுகிறேன்னு அந்த அம்மா சொன்னதாக எங்கேயும் செய்தி வரல. அப்படின்னு சொன்னால் இந்த அம்மா திமுகவுக்கு மேலே இருக்கிற ஆன்டி இன்கம்பன்சியில் தான் மாட்டிக்க கூடாது என்பதற்கான ஒரு சேஃப் சைடு கோலையும் இதை வச்சு இந்த அம்மா அடிச்சிருச்சு. ரெண்டாவது, அந்த குடும்பத்திலிருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவதற்கான ஒரு சின்ன ஒரு முன்மாதிரியான ஒரு கூகுளையும் இந்த அம்மா போட்டுருச்சு. ஏன்னா இப்போ திமுக தானே, இப்போ திமுக படுத்து கிடக்குங்கிறதுனால தானே அவன் இப்போ ஏறி திமுகவை மீச்சிக்கிட்டு இருக்கான், கம்யூனிஸ்ட் கூட பேசுகிறான். ஏன்னா இது இப்போ ஒரு வீழ்ச்சி பாதையில் திமுகவில் இருக்கிறது. அதையும் பயன்படுத்தி அவங்களையும் அவங்க பலப்படுத்துவதற்காக ஏதாவது முயற்சியாக கூட இது இருக்கலாம். அதனால் மொத்தத்தில் என்ன அப்படின்னு சொன்னால், ஸ்டாலின் அவர்களுக்குள்ள ஸ்டேட்மெண்ட் படி, உதயநிதி அவர்கள் ஸ்டேட்மெண்ட்டின் அடிப்படையில் பெரும் பயத்தெரிச்சல் பிடித்தவர் கனிமொழி. இன்னும் நம்ம இப்போ அதை எடுத்துக்கணும். ஏன்னா அவங்க தான் சொன்னாங்க ஒரு குறை கூட இல்லை, ஆனால் இவர்கள் வயத்தெரிச்சல்னால தான் எங்கள் மேலே குற்றம் சொல்கிறாங்கன்னு. அப்போ இவ்வளவு குற்றச்சாட்டுக்களை அடுக்கியதால் இனிமே அண்ணாமலை வயிற்றுச்சல் பிடிச்சவர் இல்லை தம்பி மலை வயிற்றுச்சல் பிடிச்சவர்னால இனிமேல் பேசிக்கிட்டு நடக்கப்படாது. இப்போ வயிற்றுச்சல்லையே அதிக வயிற்றுச்சல் பிடிச்சது யார் அப்படின்னா கனிமொழியாகத்தான் இருக்கணும். ஒரே இதில் இவ்வளோ பட்டியல் போட்டார்ல. அதனால் அங்கங்கே வைக்கிற தெர்மாமீட்டரை இனி உங்கள் கட்சியில் இருக்கிறவங்க வயிற்றுலையும் கொஞ்சம் வைத்து பார்க்க வேண்டும் அப்படின்னு திமுகக்காரங்க இனிமையாவது புரிஞ்சுங்க. ஜனநாயகம் குறித்து உலக நாடுகள் இரட்டை வேடம் போடுகின்றன அப்படின்னு சொல்லிட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் இன்னைக்கு கூறியிருக்கிறார். அது எங்கே சொல்லியிருக்கார் அப்படின்னு சொன்னால், முனிச் பாதுகாப்பு மாநாட்டில் இவர் இந்த கருத்தை அவர் தெரிவித்திருக்கிறார். அதாவது இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் அவர்கள் இந்த மாதிரியான ஒரு வெஸ்டர்ன் கல்ச்சர் கடைபிடிக்காமலே இன்றைக்கி வெற்றிகரமாக வைத்து கொண்டிருக்கக்கூடிய மாடல்களை அவர்களும் பின்பற்றினால் ஜனநாயகம் காப்பாற்றப்படும். இல்லை அப்படின்னு சொன்னால் உண்மையிலேயே இந்த ஜனநாயகம் என்பது காப்பாற்றப்படாது. ஆனால் அதே நேரத்தில் இந்தியா எந்த அளவுக்கு ஒரு ஜனநாயகத்தை காப்பாற்றி வருகிறது என்பதையும் எடுத்து சொல்லியிருக்கிறார். அதற்கு உதாரணமாக எலெக்ஷனை சொல்லியிருக்கிறார். எங்கள் நாட்டில் எலெக்ஷன் எப்படி நாங்கள் எலெக்ஷன் முடித்து கவுண்டிங்கை நாங்கள் ஒரே நாளில் முடிச்சிருவோம், ஒரே நாளில் முடித்து எங்களுடைய பிரதமரோ அல்லது முதல்வரோ யார் என்பதை நாங்கள் உடனடியாக நாங்கள் டிக்ளேர் பண்ணுறோம். இதெல்லாம் எங்கள் நாட்டினுடைய ஜனநாயகத்துக்கு இன்றைக்கி எங்களுக்கு இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை சொல்லி உலக நாடுகள் இன்றைக்கி அந்த வெஸ்டர்ன் கல்ச்சர், வெஸ்டர்ன் அந்த ஐடியாலஜி எல்லாம் விட்டு அதே இல்லாமல் மற்ற நாடுகள், மற்ற சவுத் ஏஷியாவில் இருக்கக்கூடிய இந்த பகுதியில் உள்ள நாடுகள் எப்படி கடைபிடித்து கொண்டிருக்காங்க என்பதையும் பார்த்து அதை தழுவினால் உண்மையான ஜனநாயகம் என்பது நிலைக்கும் என்பதை இன்றைக்கி சொல்லியிருக்கிறார். ஒரு நல்ல விஷயம். நான் ஏற்கனவே நான் பலமுறை இந்த ஸ்ரீ டிவியில் சொல்லியிருக்கேன். அதாவது மாடர்னைசேஷனுக்கு வெஸ்டர்னைசேஷனுக்கு ஒரு வித்தியாசம் இருக்குது. நம்ம நாட்டில் உலகத்து முழுக்க இந்த வெள்ளைக்காரன், இந்த வெள்ளைக்காரன் தான், அதாவது நான் சொல்கிறது த என்டையர் யூரோப்பியன்ஸ், இவனுக்கு ஒரு மாயையை கிரியேட் பண்ணியிருக்கேன். என்ன அப்படின்னா, மாடர்னைசேஷன் அதுக்கு வெஸ்டர்னைசேஷன் ஒரு அர்த்தம். இன்றைக்கி அந்த மாடர்னைசேஷன் இல்லைடா வெஸ்டர்னைசேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஊரில் ஒரு பாதிரி பையன் ஒருத்தன் சுற்றிட்டு இருந்தான், ஜகத் காஸ்பர். அவங்க அடிக்கடி இந்த மேடையிலெல்லாம் பேசும்போது
டெமோக்ரஸியே அந்த வெஸ்டர்ன் கான்செப்ட் அப்படின்னு எல்லாம் பேசுவோம். அப்படி அதை மட்டும் நீ வந்து அங்கேருந்து இது பண்ணலையா? என்றைக்கு டெமோக்ரஸி வந்து வெஸ்டர்ன் கான்செப்டாக இருந்தது? கொடவோலை முறை இருந்த காலத்திலிருந்து நம்ம ஊரில் டெமோக்ரஸி இருக்குது. சேரமான் பெருமான் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்வு செய்யப்படுவார், அங்கத்தில் வச்சு தேர்வு செய்யப்படுவார். இந்த மாதிரியான பஞ்சாயத்துங்கக்கூடிய கான்செப்ட் வந்து கிட்டத்தட்ட மகாபாரத காலங்கள்லேருந்து வந்துக்கிட்டு இருக்கு. அதனால் இந்த டெமோக்ரஸியின் தகப்பன் என்று சொல்லலாம், இல்லை தாய் என்று சொல்லணும்னா அது இந்தியாவைத்தான் சொல்ல வேண்டும். அதனால் இந்த மாதிரி வந்து அங்கேருந்து வாங்கிக்கிட்டு இங்கே கூவக்கூடிய இது உலகம் முழுக்க எல்லாரும் ஏதோ டெமோக்ரஸி வெளிக்கார நாட்டில் இருந்து இங்கே வந்துச்சு. ஒரு வேடிக்கை என்ன அப்படின்னா, நம்ம நாட்டில் நம்ம வேதம் இருக்கு. வேதம் பல ரிஷிகளால் கொடுக்கப்பட்டது. இதில் கிட்டத்தட்ட 30 சில்லற ரிஷிகள் வேதம் கொடுத்தவர்கள் பெண்கள். இந்த ரிஷிகளில் பெரும்பான்மையானவர்கள் பிராமணர் அல்லாத சமுதாயத்தை சார்ந்தவர்கள். இந்த நாட்டின் பெரிய இதிகாசமாக சொல்லப்படக்கூடிய ராமாயணம், மகாபாரதம், இது 2 தான் நம்ம நாட்டோட இதிகாசங்கள். இதை எழுதியவர் 2 பேருமே பிராமணர்கள் இல்லை. உபனிஷதுகள், தர்மசூத்திரம் யாரும் பிராமணன் கிடையாது. ஆச்சாரிய பட்டம் ஒருத்தர் வாங்கணும்னா அவர் 3க்கு இது பாஷ்யம் எழுதணும். பிரஸ்தானத்திரயத்துக்கு பாஷ்யம் எழுதினா தான் ஆச்சாரிய பட்டம். அந்த பிரஸ்தானத்திரயம்னு சொல்லப்படக்கூடிய பகவத்கீதை, உபனிஷதங்கள், பிரம்மசூத்திரம், இது 3மே பிராமணனோட ஐட்டம் கிடையாது. ஆனால் இந்த நாட்டில் இப்படி ஒரு விஷயம் பரப்பப்பட்டது. ஸோ இந்த மாதிரியான பல நரேட்டிவ்ஸ் இந்த நாட்டில் வந்து பரப்பப்பட்டது. இப்போ இந்த நரேட்டிவில் இப்போ நான் கூட இடையில வந்து ஏதோ ஒரு ஐஏஎஸ் அகாடமிக்குள்ள வீடியோ ஒன்று பார்த்தேன். அதில் ஒரு பொம்பளை வந்து சொல்லுது, பக்தி மூமெண்ட் எதனால் வந்தது? இஸ்லாம்னால் தான் வந்தது. ஏன்? இஸ்லாமில் வந்து ஜாதி கிடையாது, அது கிடையாது, இது கிடையாது. அதனால தாழ்த்தப்பட்ட மக்கள் மதம் மாறக்கூடாது என்பதை தடுப்பதற்காகத்தான் இந்து மதத்தில் பக்தி என்ற ஒரு அமைப்பு வந்தது. இன்னொரு நரேட்டிவ், எப்படி இந்த டெமோக்ரஸியை மாதிரி ஒருவே அந்த, ஏன்னா அது அவங்க வீடியோ, அதனால அவங்க வந்து எதிர்ப்பு தெரிவித்தாலும் காட்ட மாட்டாங்களா இருக்கும். இந்த அம்மாவுக்கு ஏதாவது கொஞ்சமாவது தலையில் இருந்திருந்ததுன்னா, அதாவது ஒன்று வந்து ஜேஎன்யூ ப்ராடக்டாக இருக்கணும், அதாவது தெரிஞ்சு போய் சொல்கிறது ஜேஎன்யூ ப்ராடக்ட், தெரியாமல் போய் சொல்கிறது ஜேஎன்யூவில் வாந்தி எடுத்ததை தின்னுட்டு துப்புறது. இது 2ல் இது ஒன்று வாந்தி எடுக்கிறதா இருக்கணும், இல்லை வாந்தி எடுத்ததை தின்னுட்டு துப்புறதா இருக்கணும். இதே மாதிரி இதே கருத்தை வந்து நம்ம நாட்டில் வந்து ஒருத்தர், ஒரு பிரைம் மினிஸ்டர், ஒரு பிரசிடெண்ட்டாக இருந்தார், நாராயணன் அப்படின்னு சொல்லி, கேரளாவை சேர்ந்தவர். அவர் கூட அத்வைதம் என்பது ஃபிலாசபி வந்ததின் காரணமே என்னென்னா, இஸ்லாம் வந்தது, அதன் தாக்கத்தினால தான் அத்வைதமே வந்ததுன்னு அந்த அவருக்கு ஒரு போட்டு போட்டாப்படி. அவர் பிரசிடெண்ட்டாக இருந்த காலத்தில் காலடியில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் முதல்ல பக்தி இயக்கத்தை பற்றி முதல்ல இவங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொன்னால், பக்தி இயக்கம் என்பது காரைக்கால் அம்மையார் வந்து வாழ்ந்த காலம் என்ன? காரைக்கால் அம்மையார், ஆண்டாள் நாச்சியார் வாழ்ந்த காலம் என்ன? அதை தொகுத்து வந்த பெரிய புராணம் பின்னாடி வந்தது. அந்த பெரிய புராணம் யார்? நம்பியாண்டார் நம்பிக்குள்ள அந்தாதி, அதுக்கு முன்னாடி திருத்தொண்டர் தொகை சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்குள்ளது. அப்ப அதுக்கு முன்னாடியே இந்த பக்தி அமைப்பு என்பது இருந்திருக்கு. அப்ப எங்கடா துலுக்கம் வந்த அந்த நாட்டில்? உங்களுக்கு தான் வரலாறு ஏதோ உங்களுக்கு கையில் ஒரு மைக்கையும் உங்களுக்கு ப்ரொஃபஸர்னு ஒரு பேட்சை கொடுத்தா நீ சொல்றதெல்லாம் வரலாறா? இன்னைக்கு அதை ஒருத்தன் வேணும் 4 பேர் அதை பிடிச்சி வைரல் ஆக்கிக்கிட்டு இருக்கான். சரி, அங்கதான் ஜாதி இல்லைன்னு சொல்றீ, இல்லை இதே உங்கள்கிட்ட கேட்க, நீ ப்ரொஃபஸர் தானே, கிளாஸ் தானே எடுக்குது இந்த அம்மா. மெக்காவின் சாவி குறைஷி குலத்தை சேர்ந்த அவங்களுக்கு மட்டுமே தான் கொடுக்கப்பட வேண்டும்னு இருக்கு. டெல்லி மஸ்ஜிதுக்குள்ள இந்த இமாம் அந்த சமுதாயத்தில் உள்ள அவனுக்கு மட்டும்தானே கொடுக்கப்பட்டிருக்கு. வரலாறு சொல்லுவோமா? நானும் பேசுறேன் வரலாறு. இந்த மாதிரியான ஒரு தப்பான நரேட்டிவ் பாரதத்தை பற்றி உலகம் முழுக்கும், அதுல இருந்து டெமோக்ரஸியும் ஒன்று.
இன்னைக்கு ஜெயசங்கர் அவர்கள் டெமோக்ரஸி என்ற அர்த்தத்தில் இவர் எதை சொல்லியிருக்காருன்னா, இந்த மாதிரியான எல்லா ஃபால்ஸ் நரேட்டிவையும் இன்னைக்கு கிழிச்சு தொங்க விட்டுருக்காரு. இப்போ யோசிச்சு பாருங்க, பொம்பளைகளுக்கு வாக்குரிமை இன்னும் பல நாடுகளில் இப்போ தான் சமீபத்தில் 100 ஆண்டுகளுக்குள்ள கொடுத்துருக்காங்க. தசரதனை கைகேயி காப்பாற்றுற இடம் எங்க? போர்க்களத்தில், ஒரு போரில். எங்க வீரத்தா வேலு நாச்சியார், நீ இந்த நாட்டுக்குள்ளே வரும்போதே உன்னை விரட்டி அடிச்சு விட்டா. அப்போ அவள் மகாராணியாக இருந்தா. இன்னும் சொல்ல போயாச்சுன்னா அவர் கணவரை இழந்தாச்சு. விதவை பெண் நாட்டின் ராணியாக ஏற்றுக்கொண்டார்கள். இந்த நீங்கள் சொல்கிற இது உங்களுக்கு அது மாடர்னிட்டி, எங்களுக்கு இதெல்லாம் மாடர்னிட்டி இல்லை. இது எங்கள் சமுதாயத்தில் இதெல்லாம் காலங்காலமாக இருக்கக்கூடியது. அது வேணால் உனக்கு மாடர்னிட்டியாக இருக்கலாம், ஏன்னா உனக்கு இந்த பழக்கமே கிடையாது. ஏன்னா நீ பெண்ணையே விச்சஸ்ன்னு சொல்லி கொளுத்துனவன். இதுதான் உன் வெஸ்டர்ன் ஐடியாலஜி. எங்கள் ஐடியாலஜி அப்படி இல்லை. ஸோ இந்த மாதிரியான இந்த என்ன சொல்லலாம் அப்படின்னு சொன்னால், இந்த போலி கட்டுக்கதைகள், இதை இன்னைக்கு அவர் உடைச்சிருக்காரு திரு ஜெய்சங்கர் அவர்கள். அதில் இன்னும் அவர் அழகாக சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, எங்கிட்ட இருந்து நீ படிச்சுக்கிட்டேன்னு நீ உருப்பிடுவ. இது உண்மை. எவ்வளவு இடத்துல எலக்ட்ரல் ஃப்ராடு இந்த எலெக்ஷன், போன எலெக்ஷன்லாம் ரிப்போர்ட் செய்யப்பட்டது அமெரிக்காவில். ஆமாம். இப்போ இந்த எலெக்ஷன், இப்போ ஃப்ரான்ஸில் 0 எலெக்ஷன் வரும்போது கன்சர்வேட்டிவ் ஜெயிக்கிறானா, உடனே இங்கே வரும்போது லெஃப்ட் இதாக வர்றானா, லோக்கல் ஃப்ரான்ஸ் எலெக்ஷன் வரும்போது. அதுக்கிடையில் எப்படி பார்ட்டிகளுக்கு இடையில் என்னெல்லாம் மேனிப்புலேஷன் நடந்ததுன்னு பேப்பராக எழுதுனா ஃப்ரான்ஸை பற்றி. எங்கள் ஊர்லேயும் உங்கள்ட்ட இருந்து துட்டு வாங்குறவன் தான் அப்படி எழுதிக்கிட்டு இருக்கேன். இவங்க ஜெயிக்கும் போது எலெக்ஷன் அந்த ஓட்டிங் மிஷின்லாம் கரெக்டாக வேலை செய்யும். இவங்க தோக்கும் போது ஓட்டிங் மிஷினுக்குள்ள பூதம் பூந்துடும். சரி, இந்த மாதிரியான எண்ணம் யாருக்கு உதிக்குதுன்னா, எவனுக்கு வெஸ்டர்ன் ஐடியாலஜி இருக்கோ அவனுக்கு தான் உதிக்கும். காரணம் என்ன அப்படின்னா, இந்த வெஸ்டர்ன் கான்செப்டே என்னன்னா, மதம்னு எடுத்தாச்சுன்னா ஒரு மதம், ஒரு சாமி, ஒரு புக்கு. ஐடியாலஜின்னு எடுத்தாச்சுன்னா இவன் என்ன சொல்கிறானோ அதை தவிர பாக்கி உள்ளதெல்லாம் தப்பு. ஆனால் பாரத நாட்டில் அப்படி இல்லை. நீ வழிபடு முறைகள் 1000 இருந்தாலும் எல்லாரும் ஒரு குடும்பம். ஆகாசாது பதிதம் தோயம் யதா கச்சதி சாகரம். அப்போ புளூரலிசம் என்பது இந்தியாவுக்குள்ள மரபிலேயே ஒன்றுடன் ஒன்று சேர்ந்து இருக்கிறது. அதனால் இங்கே டெமோக்ரஸி வாழும். நாட்டில் புளூரலிசம் என்பது கிடையாது. அதனால ஒன்றை டெமோக்ரஸி காப்பாற்ற முடியாது. அதனால் நீ டெமோக்ராட்டிக் மைண்ட் செட் வரணும்னா நீ புளூரலிசத்தை ஏற்றுக்க படிச்சுக்கோ. செக்குலரிசம்னு நீ சொல்லத்தான் முடியும், செக்குலரிசம்னு உனக்கு இருக்க முடியாது. ஸோ புளூரலிசம் இருக்கணும்னா நீ ஒரு புஸ்தகம், ஒரு கடவுள், இதை விட்டும் வெளியில வா. ஒவ்வொருத்தனுக்குள்ள சிந்தனை மரபுல பல சிந்தனை மரபுகள் ஒவ்வொரு நாடுகளில் இருக்கும். அதை எல்லாத்தையும் நீ ஆதரிக்க, ஏற்றுக்கொள்ள படித்துக்கொள். ஏற்றுக்கட்டாலும் பரவாயில்ல, அக்னாலெட்ஜாவது பண்ணு. நோ நீட் டு அக்செப்ட். இன்னொரு தப்பு இல்லை, இருந்துட்டு போட்டோம். ஆனால் இது உன் சிந்தனையிலேயே உனக்கு இது வராது. அது வராததுனால உனக்கு டெமோக்ரஸி உனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காது. எங்கள் நாட்டில் அப்படி இல்லை. எல்லாத்தையும் அக்காமடேட் பண்ணக்கூடிய ஒரு சமூகமாக எங்கள் சமூகம் வளர்ந்திருக்கிறது. அப்போ இது மெசேஜ் டு த வெஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னால், உலகத்தில் அடுத்தவனை ஃபாசிஸ்ட்னு சொல்லக்கூடிய நீதான்டா ஃபாசிஸ்ட். இப்போ நம்ம ஊரில் ஹிந்துக்களையும் ஹிந்து அமைப்புகளையும் பார்த்து சிலவன் பாசிசம்மா. ஆனால் இவனுக்கு எங்கே ஜெயிக்கிறானோ இங்கே இவன் அடுத்த கட்சிக்காரனை இவன் அடிப்பான். இவனாக்க அடுத்தவனை பார்த்து ஃபாசிஸ்டுமா. அப்போ இந்த விஷயத்தை ரொம்ப தெளிவாக திரு ஜெய்சங்கர் அவர்கள் அங்கே குறிப்பிட்டிருக்கிறார். நான் இதை என்ன பார்க்குறேன் அப்படின்னா, நரேந்திர தாமோதரதாஸ் மோடி
இப்போ இதிலிருந்து 100 வருஷங்களுக்கு முன்னாடி நரேந்திரநாத் தத்தா அவர்கள் இந்திய பண்பாட்டு, இந்த இந்திய பண்பாட்டின் இன்கிரீடியன்ட் என்ன என்பதை உலகம் முழுக்க கொண்டு சென்றார். நரேந்திரநாத் தத்தா. நரேந்திர தாமோதரதாஸ் மோடி என்ன செய்கிறார் என்றால், இந்த இந்திய பண்பாடு தான் உங்களையும் காப்பாற்றும், இந்த இந்திய பண்பாட்டை நீங்கள் பின்பற்றாவிட்டால் நீங்களும் அழிந்து போவீர்கள் என்று இதை இன்று உலகம் முழுவதும் மருந்தாக கொடுக்கிறார். ஒருத்தர் ஃபஸ்ட்டில் பேட்டன்ட் பண்ணி அந்த மருந்தை காட்டினார். இப்போ ஒருத்தர் அந்த மருந்தை ஊரம் போட்டு அப்ளை பண்ணிக்கிட்டு வர. அதனால் கோவிடுக்கு மட்டும் இந்தியா மருந்து கொடுக்கல. ஒவ்வொரு நாடும், உலகத்தில் உள்ள மனித குலம் நீடித்து வாழ்வதற்கான மருந்தை என்று நரேந்திர மோடி அவர்கள் வழங்கி வருகிறார். இந்த செய்தியை நான் அப்படி தான் பார்க்குறேன். இந்த மாதிரி ஃபால்ஸ் நரேட்டிவ்ஸ் அகெயின்ஸ்ட் இந்தியன் கல்ச்சர், ஃபால்ஸ் நரேட்டிவ் ஒவ்வொன்றதையும் பற்றி உலகம் முழுக்க பரப்புறது, அதை அங்கேருந்து முழுங்கிட்டு வந்து இங்கே துப்புறது, இவனுங்களுக்கெல்லாம் முன்னாடி வந்து இவனுங்க சொல்லும்போது நம்ம ஆட்டின உள்ள பரமேஸ்வரன் ஆமான்னு கேட்டுக்கிட்டு வருவான். இன்றைக்கி கேட்டுக்கிட்டு வர்ற காலம் இல்லை தம்பி, செவிலில் அடித்து பதில் சொல்லக்கூடிய காலம் என்பது இன்று இந்தியா உலகம் முழுவதும் நிலைநிறுத்தி வருவதாக நான் பார்க்கிறேன். இந்தியாவில் வாக்குப்பதிவு சதவீதம், அதாவது ஓட்டர்ஸ் டர்ன் அவுட், அதை அதிகரிப்பதற்காக $21 மில்லியன் பணம் அமெரிக்காவிலிருந்து செலவழிக்கப்பட்டுள்ளதாக எலான் மஸ்க் தெரிவித்துள்ளார். இது போன்ற பணங்கள், இதுக்காக ஃபண்டு பண்ணக்கூடியவைகளை இனி வந்து நிறுத்தப் போவதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். அதாவது டாஜ், அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எஃபிஷியன்சி அப்படிங்கக்கூடிய அந்த துறையிலேருந்து இனி இந்த மாதிரியான விஷயங்களுக்கு அமெரிக்காவினுடைய வரி பணம் செலுத்தப்படாது, செலவழிக்கப்படாது அப்படின்னு என்பதை இன்றைக்கி தெரிவித்திருக்காரு. இது போல் ஏற்கனவே பங்களாதேஷிலும் இதே அளவுக்கு ஒரு அமௌண்ட் வந்து கொடுத்திருக்கிறார்கள். இதெல்லாம் இனி தடுத்து நிறுத்தப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள். இது இந்தியாவில் வந்து ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. பிஜேபி வந்து அப்படின்னா இந்த பணத்தை இந்த பணத்தினுடைய நன்மை யாருக்கு சென்று சேர்ந்தது, இது யார் அனுபவித்தார்கள், யார் இதை உபயோகப்படுத்தியார்கள் அப்படிங்கிற கேள்வியும் இன்னைக்கு பிஜேபியில் வைத்திருக்கிறார்கள். இதில் எதை கவனிக்கணும்னா, பிஜேபி கேள்வி வைத்ததற்கு ரெஸ்பாண்ட் பண்ண வேண்டியது காங்கிரஸ் கட்சி. ஆனால் என்ன நடந்ததுன்னா, இந்த ஸ்டேட்மெண்ட் வந்த உடனே குரேஷி, பழைய எலெக்ஷன் கமிஷனர், இவர் உடனே ஒரு ஸ்டேட்மெண்ட், இந்த மாதிரியான பணம் இந்தியாவுக்கே வரவில்லை. ஏன் எலெக்ஷன் கமிஷனர் இந்த ஸ்டேட்மெண்ட்டை விடணும்? முன்னாள் எலெக்ஷன் கமிஷனர். அப்போ இதுக்கு முன்னாடி இவர் எலெக்ஷன் கமிஷனராக இருக்கும்போது எந்த லட்சணத்தில் இவர் நடந்துக்கிட்டு இருந்திருப்பார்? ஏன்னா அவங்க சொல்கிறாங்க நாட்டில் செலவு செய்யப்பட்டது. எலெக்ஷன் கமிஷனர், பழைய எலெக்ஷன் கமிஷனர் யார் இதுக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறதுக்கு? ஒன்று நீங்கள் பிஜேபிக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறது அப்படின்னா காங்கிரஸ்காரன் பண்ணணும். காங்கிரஸுக்கு மேலே இந்த அலிகேஷன் தான். டாட்ஜில் இருந்து அப்படி சொல்லியிருந்தாச்சுன்னா அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய உள்துறை அமைச்சகத்தில் இருந்து யாராவது வரணும், நாங்கள் இதெல்லாம் பற்றி பார்த்தோம், இந்த மாதிரி நடக்கலைன்னு. முன்னாள் எலெக்ஷன் கமிஷனர் யாக்கூப் குரேஷி இதை பற்றி பேசுவதற்கு காரணம் என்ன? இந்த ஏற்கனவே இதுக்கு முன்னாடி பிஜேபி கவர்மெண்ட் வரும்போது இது இன்ஃபர்மேஷன் ப்ராட்காஸ்டிங்கில் ஒரு செக்ரட்டரியாக போட்டிருந்தாங்க. அந்த நேரத்திலேயே நான் வந்து இதை பற்றி சொல்லியிருந்தேன், இவர் சரியான நபர் அல்லங்கிறது நான் பலமுறை நம்ம சொல்லியிருக்கோம். தொடர்ந்து இவர் இந்த மாதிரியாக இந்த மோடி அரசாங்கத்துக்கு எதிராக கையெழுத்து வாங்குறதுல கையெழுத்து போடுறது இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கார். பிஜேபி கவர்மெண்ட்டில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னால், இவர்களை இப்போ நியூட்ரல் என்று காட்டுக்கொள்வதற்காக தேச துரோகிகளை சீராட்டுவது இந்த பிஜேபிக்கு ஒரு பழக்கம். சரி, நீங்கள் இப்படிப்பட்ட ஆட்கள் எல்லாம் எலெக்ஷன் கமிஷனை வச்சுருந்தாச்சுன்னா இந்த நாடு இங்கே விளங்கும்னு எனக்கு புரியலை. ஸோ இது வந்து பிஜேபி கொஞ்சம் சீரியஸாக திங்க் பண்ண வேண்டிய விஷயம்னு நான் நினைக்கிறேன். அடுத்தது என்ன நம்ம கவனிக்கணும் இதில் அப்படின்னா, இந்த பிரச்சனை வருது, இந்த எலெக்ஷனில் இப்படி செலவு பண்ணி போட்டாங்க அப்படின்னு சொல்கிறது. இதை உடனே இப்போ பங்களாதேஷில் இவ்வளவு செலவு செய்திருக்கிறார்கள். இப்போ பங்களாதேஷில் இப்போ வந்து அங்கே அந்த எலெக்டட் கவர்மெண்ட்டுக்கு எதிராக ஒரு புரட்சி நடந்து அந்த கவர்மெண்ட் ஓவர்த்ரோ ஆகுது. அப்போ இந்த பணம் எதற்காக செலவு செய்யப்பட்டது? சரி, இதை செலவு பண்ணது பைடன் அட்மினிஸ்ட்ரேஷன். ஆமாம், பைடன் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கும்போது தான் பங்களாதேஷில் அது நடந்தது. அமெரிக்காவில் இருந்த யூனஸ் அங்கேருந்து அனுப்பப்பட்டு இங்கே பிரதமராக்கப்படுகிறார். இது எல்லாத்தையும் இங்கே சேர்த்து வச்சு பார்த்தோன்னா புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு,
இந்தியாவிலும் அதற்கான முயற்சி நடந்தது. ஆனால் இந்தியாவில் பெரிதாக எதுவும் செய்ய முடியவில்லை. இதைத்தான் நம்ம திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்கோம். இது இப்போ பார்த்தீங்கன்னா மோவா மொய்த்ரான்னு ராஜ்யசபாவில் இருந்து கூட அந்த அம்மாவை சஸ்பெண்ட் பண்ணாங்க. அந்த அம்மாவோடு மோசமான கான்டாக்டுக்காக. இந்த எலக்ஷன் டர்ன் அவுட்டை பற்றிய கேள்வி இந்த மோவா மொய்த்ரா பார்லிமெண்ட்டில் கேட்டுச்சு. ஆனால் இந்த அம்மா அந்த ஒரு ஃபெலோஷிப் ஏதோ ஒன்று அமெரிக்காவில் இதே அம்மா அந்த யுஎஸ்ஐடட் ப்ராஜெக்டில் உள்ள ஃபெலோஷிப் இந்த அம்மா வாங்கியிருக்கு. நல்லா தெரிஞ்சுக்கணும். இன்னும் இந்த யுஎஸ்ஐடை வந்து கட் பண்ண உடனே நம்ம நாட்டில் சில பேப்பர்களில் யுஎஸ்ஐடு கட் பண்ணி இந்தியாவுக்கு ஒரு பெரிய பின்னடைவுன்னு பல ஆர்டிக்கிள்களும் வர தொடங்கியது. நல்லா புரிஞ்சுக்கணும். அதே நேரத்தில் அங்கே வந்து டெமோக்ராட்ஸ் கொஞ்சம் டாமினேட் பண்ணக்கூடிய ஜூரி இந்த யுஎஸ்ஐடெல்லாம் கட் பண்ணக்கூடாது, அது சில அவங்களுக்கெல்லாம் நீங்கள் பணம் கொடுக்கணும்னு வேற அமெரிக்காவில் அது சொல்லுது. இன்னொரு விஷயத்தை பாருங்கள், இதுக்கு ஈக்குவலாக எங்கே நடந்தது. எஃப்சிஆர்ஏல வந்து வயலேஷன் சொல்லி மோடி அரசாங்கம் பல பணங்களை தடுத்த உடனே அப்போ எங்களை பணத்தை தடுத்து விட்டார் மோடி, எங்களெல்லாம் வேலை செய்ய விடவில்லைன்னு உள்ள என்ஜிஓக்கள்லாம் கத்தனானுவேன். ஏண்டா இப்போ யுஎஸ்ஏடு அங்கே உள்ள உங்கள் அமெரிக்காக்காரனே தடுத்தானே, அப்போ நீங்கள் மோடிக்கு மேலே நீங்கள் சொன்ன இதே புகார்களை ஏன் அமெரிக்கா நாட்டின் மீது நீங்கள் வீசவில்லை? இப்போ அவன் என்ன சொல்கிறான், இது அயோக்கியத்தனத்திற்காக நடத்தப்படுகிறதுன்னு இப்போ அந்த நாட்டுக்காரனே இப்போ சொல்கிறான். அப்போ அன்று மோடி எஃப்சிஆர்ஏல உங்களுக்குள்ள பணத்தை தடுத்தது நியாயம் என்பதை உங்களுக்கு பணம் கொடுத்த நாடு சொல்கிறது. அப்போ அந்த நாட்டில் இருக்கிற அன்டிசைரபிள் எலிமெண்ட்ஸோட நம்ம நாட்டில் இருக்கிற அன்டிசைரபிள் எலிமெண்ட் கூட்டணி அமைத்து கொண்டு இருக்கிறார்கள். இதுதானே இதை காட்டுது. ஆமாம். இன்னும் என்ன சொல்றாங்க, வேற நாட்டோடு எலக்ட்ரல் ப்ராசஸில் தலையிடலாமா? உலகத்துக்கெல்லாம் நியாயம் சொல்லக்கூடியவர்களாச்சே நீங்க தான். இப்போ இந்த நாட்டில் உள்ள எலக்ட்ரல் ப்ராசஸில் நீங்கள் தலையிடுறீங்க அப்படின்னா இப்போ இந்த யுஎஸ்ஐடுக்கு ஆதரவாகும். அப்போ இந்த யுஎஸ்ஐடில் இவ்வளவு நாட்கள் இந்த காசை வாங்கி கொண்டவர்கள், அப்போ நீங்கள் எல்லாருமே இந்த தேசத்துக்கு துரோகிகளாகத்தானே இருந்திருக்க முடியும். நிச்சயமாக. எனக்கு தெரியாமல் நான் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா உங்கள் நடவடிக்கைகள்லாம் இந்த தேசத்துக்கு விரோதமாக இருந்திருக்கு. அப்போ தெரியாமல் வாங்கினேன்னு நம்ம வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. பிஜேபி கவர்மெண்ட் வந்த ஒன்று ஒரு நிகழ்ச்சி ராஜீவ்காந்தி நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் யூத் டெவலப்மெண்ட் லயலா காலேஜில் வச்சு நடத்தியிருந்தாங்க. அதில் லைஃப் ஸ்கில்ஸ் ப்ரோக்ராமை பற்றி என்ன பேச கூப்பிட்டுருந்தாங்க. அதுக்கு ஒரு இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷனில் ஒருத்தன் வந்திருந்தேன். அந்த ஆளை பார்த்தா பிராமண மாதிரி தான் இருந்துச்சு. அப்போ நான் அந்த லைஃப் ஸ்கில்ஸை பற்றி வரும்போது ஹவ் ஆட்டிடியூட், ஸ்கில் அண்ட் நாலேஜ் இது வந்து ஒரு பர்சனாலிட்டியை டிஃபைன் பண்ணுது அப்படின்னு பேசிட்டு, இதை பற்றி நமக்கு இப்போ புதுசாக இவர்கள்லாம் வந்து சொல்லிக் கொடுக்க வேண்டாம், நம்ம கோவிலுக்கு போங்க, இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி கோவிலை சுற்றி 3 பக்கம் வச்சுருப்பாங்க. அதுதான் ஆட்டிடியூடு, ஸ்கில் அண்ட் நாலேஜ். இது இவ்வளவு நீ வெற்றி பெற்றால் நடுவில் இருக்கிற தேவியை மாதிரி நீ எல்லாத்திலையும் நீ ஆளுமை பெறலாம். இதை வந்து நம்ம கோவில்லையே அழகாக சொல்லி கொடுத்துருக்காங்க ஐயான்னு அந்த நான் சொல்லி போகிற அங்கே இருக்கிற பாதிரியார் உட்பட 50 பேரிலும் பேசாமல் உட்காந்துருந்தேங்க. நான் வெளியிலையும் வந்தாச்சு, எல்லாம் முடிச்சுட்டு நான் வெளில வந்துட்டேன். வெளியில் வந்துட்டு நான் திருப்பி தண்ணி குடிக்கிறதுக்காக வேண்டி பக்கத்து ஹாலில் போகிறேன். அப்போ இந்த இன்டர்நேஷ்னல் ஏஜென்சியில் உள்ள ஆள் அந்த இன்ஸ்டியூட்டுக்காரர்கிட்ட பற்றி கேட்டுக்கிட்டு இருக்காரு. என்ன இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தின்னெல்லாம் இவர் வந்து பேசுகிறாரு, இது எந்த விதத்தில் நியாயம்? வெளிநாட்டுக்காரன் தொட்டு கொடுக்குற நாய் இவன். என் நாட்டில் நான் என்ன பேசணும், என் நாட்டை பற்றி நான் பேசியது தப்புன்னு அவன் சொல்லிகிட்டு இருக்காங்க உட்காந்து. என் காதில் நான் கேட்டேன். ஆனால் ஒரு வேடிக்கை என்ன தெரியுமா, மோடி அரசு இருக்கிற மத்திய அரசாங்கம் தான் இந்த விஷயத்தை நான் ரிப்போர்ட் பண்ண பிறகு எந்த நடவடிக்கையும் எடுக்குது. ஒரு நேஷ்னல் யூத் ஃபெஸ்டிவல் திருவனந்தபுரத்தில் நடந்தது. என்ன ஒரு பேனலுக்கு பேச கூப்பிட்டுருந்தாங்க, நான் போயிருந்தேன். அங்கே போய் நாட்டில் இளைஞர்கள் பங்கு என்ன, இதுதான் டாபிக். ஆனால் இவங்க பேச கூப்பிட்டு மாடரேட் பண்ண கூப்பிட்டவர் இன்டாலரன்ஸை பற்றி பேசுகிறார். எங்க மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் அஃபேர்ஸுக்குள்ள ப்ரோக்ராமில். அங்கேயே பதிலும் சொன்னேன். எந்த நடவடிக்கை யார் வேலையும் எடுக்கப்படவில்லை. ஒரு வேடிக்கை என்ன அப்படின்னா,
இந்த அமைப்புக்குள்ள ஃப்ரண்டல் ஆர்கனைசேஷன், அதாவது பரிவாரோட ஃப்ரண்டல் ஆர்கனைசேஷன், அதில் மாணவர்களுக்கான அமைப்பு ஏபிவிபின்னு ஒன்று இருக்கு. இந்த எல்லா அயோக்கியத்தனத்தையும் யார் செய்கிறாரோ, இந்த நக்சல் சிந்தனை இதெல்லாம் வளர்க்கிறாரோ, அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான் இவளுக்குள்ள கான்டாக்ட் பர்சனை இன்னைக்கு அந்த யூனிவர்சிட்டியில். இந்த செய்தியை இப்படி நடந்து கொண்டு இருக்கிறதுங்கக்கூடியதை கூட நம்ம சொல்கிறோம். அந்த ஏபிவிபியில் இருக்கக்கூடிய ஒரு முழு நேர ஊழியர்கிட்ட அவர்களை மேலும் வளர்த்தி விட்டார்கள். அப்போ எந்த அளவு இன்னைக்கு இவங்களுக்குள்ள இன்ஃப்ளூயன்ஸுங்கக்கூடியது, இந்த வெளிநாட்டு ஃபண்டிங் ஏஜென்சியோட இன்ஃப்ளூயன்ஸு கவர்மெண்ட்டில் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டில் இருக்குங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு உதாரணம். நம்ம இவ்வளவு வருஷம் கத்தி இவ்வளவு கம்ப்ளைண்ட் எல்லாம் பண்ணி 10 வருஷம் கழிஞ்சு இப்போ ஒரு யுஎஸ்ஐடி இவங்க நிறுத்தியிருக்காங்க. அதுவும் அமெரிக்காக்காரன் நிறுத்தியிருக்கான். ஏன் நிறுத்தியிருக்கான்னா, எப்படி நம்ம ஊரில் இவனுகளால் இங்கே பிரச்சனையோ இதே மாதிரி அங்கே ட்ரம்புக்கு பிரச்சனை வந்திருக்கு. இல்லாட்டவனை அவன் நிறுத்தியிருக்க மாட்டான். இந்த பேராசைட் உலகம் முழுக்க இது பிரச்சனை தான்டா. நம்ம இன்னொரு நாட்டுக்கு இவன் பணத்தை கொடுக்குறான், அந்த ஆளை வச்சு இவன் நமக்கே இங்கே வந்து ஆப்பு வைக்கிறான். ஏன்னா அமெரிக்காவில் நீங்கள் பல நாட்டுக்காரன் அங்கே இருப்பான். அப்போ இந்த பணத்தை வச்சு இந்த நாட்டில் உள்ளவனை வச்சு அவன் நாட்டுக்காரன் அவன் அமெரிக்கன் ஓட்டரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறான். இந்த பாதிப்பு வந்து ட்ரம்புக்கு வந்த உடனே இப்போ அவன் அதுக்கு மேலே நடவடிக்கை எடுக்கிறான். விஷயம் வேற ஒன்றும் இல்லை. ஏதோ இது ட்ரம்ப் வந்து ஏதோ உலகம் முழுக்க நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக நடவடிக்கை ஒன்றும் எடுக்கலை. அதில் ட்ரம்புக்கு ஒரு சுயநலம் இருக்குது. அதனால ட்ரம்ப் அந்த இதில் நடவடிக்கை எடுக்கிற. அப்படி இதுதான் இதில் உண்மை. ஆனால் அப்போ இவ்வளவு நாளும் இந்த நாட்டின் நான் என் கேள்வி என்ன அப்படின்னா, வெளிநாட்டு அமெரிக்காவுக்குள்ள ஒரு தலையீடு இந்தியாவுக்குள் இருக்கிறது அப்படிங்கக்கூடியதில் இன்னைக்கு குரேஷி வேகமாக வந்து சொல்வதும், இதில் இன்னைக்கு வந்து இன்னைக்குள்ள கவர்மெண்ட்டை எதிர்த்து காங்கிரஸுக்கு ஆதரவாக எழுதக்கூடிய பலரும் இன்னைக்கு இந்த யுஎஸ்ஐடுக்குள்ள பெனிஃபிஷியரிஸாக இருக்கும்போது, இந்திய தேர்தலில் வெளிநாட்டுக்காரனை உள்ள விடக்கூடிய துரோக செயலுக்கு காங்கிரஸ் துணை போயிருக்கிறதா இல்லையா? நிச்சயமாக. இப்போ இந்த கான்ட்ரவர்சி நடந்துகிட்டு இருக்கு. இந்த நேரம் பார்த்து காங்கிரஸின் வெர்பல் டயரியான்னு ஒருத்தர் இருக்கார். அவருக்கு பேர் சாம் பிட்ரோடான்னு பேர். ஆமாம். அவர் இன்னைக்கு சொல்றார், சைனாவை நம்ம எதிரியாக பார்ப்பதே தப்பு அப்படின்னு. இந்தோ சீனா பாய் பாய்னு உங்க தலைவர் சொன்னாரு. ஒட்டுமொத்தமாக நான் அந்த பக்கத்தில் பிடிச்சிட்டு ஓடிவிட்டான். சரி, எதிரியாக பார்க்கக்கூடாதுன்னால அப்போ ஒன்று சொல்லுங்க, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இன்னைக்கு இல்லைங்கிறத சொல்லிட்டாங்க. அதாவது ஏதோ கொஞ்சம் இடத்த வந்து சைனாக்காரன் மோடி ஆட்சியில் பிடித்து விட்டான்னு உங்கள் தலைவர் ராகுல் காந்தி தான் சொன்னார். இப்போ உங்கள் தலைவர் ராகுல் காந்தி சொன்னது பொய்ன்னு சொல்கிறீங்களா? இப்போ சைனா அந்த நாட்டில் இடத்த பிடிக்கலன்னு சொல்லுங்க. இப்போ அப்படி தானே சொல்லணும். சைனாவை நீங்கள் எதிரியாக பார்க்கக்கூடாது. இப்போ சைனா அந்த நாட்டை பிடிச்சிட்டான் அப்படின்னு உங்கள் ஆள் சொல்கிறாரு. அப்படின்னா ரெண்டு விஷயம் ஒன்று ஒத்துக்கணும். ஒன்று, சைனா அந்த நாட்டை இடத்துல பிடிக்காமல் இருக்கணும். இல்லைன்னா சைனா இந்த நாட்டை கபலீகரம் செய்வது சரிதான்ங்கிறதையாவது ஒத்துக்கணும். ரெண்டில் ஏதாவது ஒன்றை சொல்லணும். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்தியாவை சைனாவுக்கு எழுதி கொடுப்போம், அதனால் நான் சைனாவை விரோதியாக பார்க்கவில்லை அப்படின்னாவது காங்கிரஸ் சொல்லி தொலையணும். இல்லை, நாங்கள் இந்த நாட்டின் நலனுக்காகத்தான் சொல்கிறோம் அப்படின்னா சைனா இந்த நாட்டை ஆக்கிரமிச்சேன்னு இன்னைக்கு வந்து உங்கள் ஆளுக்கு பேசுறது தப்பு. ரெண்டில் ஏதாவது ஒன்றையாவது நீங்கள் ஒத்துக்கணும். கண்டிப்பாக ஒத்துக்கணும்ல. அப்போ 2018 இங்கிருந்து போய் நீங்கள் என்ன திருட்டுக்கு ஒப்பந்தம் கையெழுத்து, 2008 வருஷம் அப்போ போய் ஒரு திருட்டு ஒப்பந்தம் கையெழுத்து போட்டீங்களா? அந்த ஒப்பந்தம் என்னன்னு இதுவரை யாருக்கும் தெரியாது. இங்கேருந்து இந்த நாட்டில் உள்ள பிரதமரோட தான் நீங்கள் போனீங்க. இந்த பிரதமருக்கே தெரியாத அந்த ஒப்பந்தத்தில் என்ன இருந்துச்சுன்னு, காங்கிரஸ் ஒர்க்கிங் கமிட்டிக்கே தெரியாத ஒரு ஒப்பந்தம் நீங்கள் என்ன போட்டீங்க சைனாவோட. அப்போ இந்த நாட்டை அந்நிய சக்திகள்கிட்ட இந்த நாட்டை அடமானம் வைத்து தங்க சொந்த லாபத்திற்காக செய்யக்கூடிய துரோகத்தை காங்கிரஸ் கட்சி செய்திருக்கிறது. அதனால தான் இன்னைக்கு வந்து பிஜேபியிலிருந்து இந்த கேள்வியை கேட்டாங்க. அப்போ இதோட பெனிஃபிஷியரி யார்? கேட்ட கேள்வியில் என்ன தப்பு இருக்கு? கரெக்ட் தான். இப்போ யோசிச்சு பாருங்க, டெமோக்ரஸி இன் ஷாம்பிள்ஸ். யார் இதை பற்றி பேசுகிறாங்க? இந்தியாவில் டெமோக்ரஸி கெட்டு போயிருக்கு. இந்த அமெரிக்காவில் வாஷிங்டன் போஸ்ட், நியூயார்க் டைம்ஸ் இதில் நீங்கள் தானே வச்சு எழுதிக்கிட்டு இருக்கீங்க. ஆமாம். ரெண்டாவது என்ன அப்படின்னா, நாட்டில் ஒரு வழக்கம் உண்டு.
ஒரு நல்ல இன்ஸ்டிடியூஷன்னா அதோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ் குறைவாக இருக்கும், அதோட சர்வீசஸ் ப்ரொவைடு பண்ணுற எக்ஸ்பென்சஸ் தான் அதிகம் இருக்கும். இந்த அமைப்பில் எப்படின்னா இந்த எக்ஸ்பென்சஸ் அதிகமாக இருக்குது, அது குறைவாக இருக்குது. அப்போ இந்த பணம் எதற்காக செலவிடப்படுகிறது, இதில் யார் இப்போ இதைத்தான் பிஜேபி கேட்குறாங்க. அதனால் குரேஷி இதுக்கு பதில் சொன்னதையும் இப்போ சாம் பிட்ரோடாவோட இந்த ஸ்டேட்மெண்ட் இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம நாட்டில் ஒரு பெரிய தலையீடு அமெரிக்கா இந்த நாட்டை நிலைகுலை செய்வதற்கு செய்திருக்கிறது. இதில் எனக்கு இன்னொரு விஷயம் கூட இப்போ சொல்லணும்னு தோணுது. எங்கள் சொந்தக்காரங்கள்லேயே பலர் இருக்காங்க, சொந்த பிரச்சனையை பொதுவில் பேசுகிறது தப்பு தான், இருந்தாலும் நாட்டுக்காக நான் செய்யணும். எனக்கு அப்பப்போ ஃபோன் பண்ணி இந்தியாவில் அப்படி நடந்திருக்குமா, இந்தியா டெவலப் ஆகிடுமா, இந்த பிரச்சனையில் நம்ம ஆளுங்க நல்லா சமாளிச்சிட்டாங்களா, அதாவது நம்மகிட்ட அப்படியே இந்திய சுதந்திரம், அதாவது இந்திய தேசபக்தி பீரிடும் நம்மள்கிட்ட ஃபோன் பண்ணும்போது. அது நடந்துருச்சா, இது நடந்துருச்சான்னு. இவனுக்கு எல்லாம் போன எலெக்ஷன் அங்கே டெமோக்ராட்டிக் பார்ட்டிக்கு ஓட்டு போட்டான்னு என்னோட இன்னொரு சொந்தக்காரன் சொல்லி தான் எனக்கு தெரியும். இப்போ இந்தியாவை நிலைகுலைய வைக்கிறதுக்கு இந்த டெமோக்ராட்டிக் பார்ட்டி தானே இந்த நாட்டுக்கு செலவு பண்ணியிருக்கு. ஆமாம், ட்ரம்ப் யோக்கியன்னு நான் சொல்ல வரல. அப்போ இனி தயவு செய்து தேசபக்தியை பற்றி, இந்திய வளர்ச்சியை பற்றி இந்த மாதிரி பேசிக்கிட்டு நடக்காதீங்க. இது இந்த அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பலருக்கு இந்த மாதிரியான ஒரு வியாதி இருக்கு. இந்த மாதிரியாக ஒரு நாட்டை சீரழிப்பதற்கு, நிலைகுலைய வைப்பதற்காக அமெரிக்கா செய்திருக்குன்னா த மோஸ்ட் ஆன்டி டெமோக்ராட்டிக் நேஷன் உலகத்தில் இருக்கணும்னா அது அமெரிக்காவாக தான் இருக்கணும். இன்னும் சொல்ல போனால் டெமோக்ராட்டிக் பார்ட்டி பேர் வைக்கும்போதே அதான் பிரச்சனை. இப்போ டிஒய்எஃப்ஐ ஒரு அமைப்பு இருக்கு, டெமோக்ராட்டிக் யூத் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா. கம்யூனிஸ்டுக்கும் டெமோக்ரஸிக்கு என்னடா சம்பந்தம்? எதுவும் கிடையாது. பெண்கள் ஜனநாயக இயக்கம் வச்சிருக்கிறவங்க கம்யூனிஸ்ட், ஜனநாயகத்துக்கும் கம்யூனிஸ்டத்துக்கு என்னடா சம்பந்தம்? யோசிச்சு பாருங்க. திராவிட முன்னேற்ற கழகம் இவன் என்னடாம்மா கோரிக்கை என்ன, நாங்கள் தனித்தமிழ், திராவிடங்கிறதே முதல்ல தமிழ் சொல் இல்லையடா. உதய சூரியன்மா, உதயமும் சமஸ்கிருதம், சூரியனும் சமஸ்கிருதம். எழு ஞாயிறுன்னு வேணாவி, அதில் கூட ஞாபகம் சமஸ்கிருதத்தில் இருக்கு. ஸோ அதனால் எவமெல்லாம் இந்த டெமோக்ரஸி, எவமெல்லாம் லிபரலிசம், எவமெல்லாம் செக்குலரிசம்னு பேசுகிறானோ இவனுகளை மாதிரியான ஒரு பெரிய ஃபாசிஸ்ட் உலகத்தில் எவனும் இருக்க மாட்டான். இவனுங்களை மாதிரியான ஒரு ஆன்டி டெமோக்ராட்டும் உலகத்தில் எவனும் இருக்க மாட்டான். இது இன்னைக்கு இந்த விஷயம் ப்ரூவ் பண்ணியிருக்கு. இது பரவாயில்ல, ஏதோ ட்ரம்ப் அவங்க நல்லதுக்காக வேண்டி பண்ணக்கூடிய ஒரு கிளீனப் ஆப்ரேஷன் இன்னைக்கு நமக்கும் நல்லதை செய்கிறது என்கிறதுனால அந்த ஆப்ரேஷனுக்கு நாம் ஆதரவு தெரிவிப்பது இன்னும் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். நன்றி சார். வணக்கம். இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.